ஓம் நமோ குரு பிரம்ம பூஜிதம். குவலய ஜனன சங்கல்பிதம். சாமர நயன திருஷ்டம் பிரசன்ன வதனம் மதுர வாசகம் மங்கள ரூபம் மானச அனுக்கிரக தபசம் பவித்ரம் பரமானுக்கிரகம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம். ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இளநிலை யோகி பாடத்திட்டத்துல கடந்த வகுப்பு பிராணாயமத்தோட பயன்கள் பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பு வந்து வியாசகீதை பகவத்கீதை பார்க்க இருக்கிறோம். இப்ப போன வகுப்பு வந்து நம்ம பிராணாயமத்தோட பயன்கள் பார்த்தோம்னா இது இளநிலையுடைய பாடத்திட்டம். அதனால அதுல வந்து பிராணாயமத்தோட பயன்கள் பார்த்தது எல்லாமே ஒரு அறிமுகம் தான், ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். அதை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு ஏன்னா முதுநிலை யோகத்துல மேலும் நம்ம வந்து பிராணாயமத்தோடைய பயன்களை பார்க்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற ஒரு சுகமாகட்டும் துக்கமாகட்டும் அனுபவங்களாகட்டும் எல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய மனப்பதிவுகள் படிதான் நடக்குது. இதுதான் நம்ம விதின்றோம். ஊழி பெருவழி யாவல மற்றும் தன் சூழினும் முன்னம் தருன்றார் வள்ளுவர். என்னதான் நம்ம முயற்சி செஞ்சாலும் பூர்வ ஜென்மத்தினுடைய வினைப்பதிவுகளினுடைய தாக்கமோ அந்த வினைப்பதிவுகளும் தான் நம்மள வந்து இந்த செயல்பாடுகளை செய்ய வைக்குதுன்றார் அப்படின்றார். எல்லாமே பூர்வ ஜென்ம மனப்பதிவுகள் படிதான் அமைது அப்படின்னா இந்த பூர்வ ஜென்ம மனப்பதிவுகளை நம்ம விதின்றோம். அந்த பூர்வ ஜென்ம மனப்பதிவுகளை மாற்றி அமைக்கிறதுக்கும் அல்லது அந்த பூர்வ ஜென்ம மனப்பதிவுல இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்றதுக்கும் உலகத்துல ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதுதான் பிராணாயம். பிராணாயமத்தோடைய அட்வான்ஸ்டு பயன்கள் அதுதான். அடிப்படையான பயன்கள் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். உடம்புல எந்த மாதிரியான மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்துது, நம்ம ரத்த அணுக்களை எப்படி வளப்படுத்துறது, அந்த இடைப்பிங்களையில நம்ம கொடுக்கின்ற மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த இயக்கம் எப்படி நம்மளுடைய குண்டலினி சக்தியினுடைய செயல்பாட சீர் பண்ணி நம்ம உடம்பை எப்படி நோய் நொடி இல்லாம நம்ம எப்படி காத்துக்கிறோம் அப்படின்றதுதான் அடிப்படையான பயன்கள். அதுக்கு மேல நம்ம போனோம்னா உடல் காந்தம். இந்த உடல் காந்தம் நாம செய்கின்ற இந்த பிராணாயமம் மனிதனுக்குள்ள உடல் காந்தமா இருக்கு. இந்த ரத்த ஓட்டம் இருக்கிறதால தான் நம்ம ரத்தம் எதனால ஓடுதுன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உடல் காந்தம் தான். நம்ம உடம்புல செய்திகள் பரிமாற்றம் எப்படி நடக்குதுன்னா உடம்புல இருக்கிற உடல் மின்சாரம். இந்த உடல் காந்தம் அதிகமாக ஆக நம்ம செய்கின்ற இந்த பிராணாயமத்தால் இந்த பூமி ஒரு காந்த கோலம். அதே மாதிரி நம்ம உடல் காந்தம் அதிகமாக மற்ற கிரகங்கள்ல இருக்கக்கூடிய இயக்கம், அதனுடைய பாதிப்பு, அதனுடைய தாக்கம் எதுவுமே ஒரு பிராணாயம சாதகர்களுக்கு அமையறதில்லை. அது எல்லாமே விதி தோற்று போய் விதி அடங்கு ஒடுங்கு போய் ஒரு இடம் எது இருக்குன்னா அது தீவிரமான அந்த பிராணாயம சாதகர்களிடம் தான் அப்படின்றாங்க நம்ம ஞானிகள். அப்ப எந்த அளவுக்கு நம்மள வந்து ஒரு நிலையில இருந்து மாத்தி மனிதனால இங்க எல்லாத்தையும் மாற்றி அமைக்க முடியும். தன்னைத்தானே வந்து புதுப்பித்து குணத்தால் அடைகின்ற பரிணாமம் தான் அடுத்தது. அதுதான் நம்ம பிராணாயமத்தால் அடையக்கூடிய மேன்மையான பயன்கள். அது என்னமா நம்ம ஆதார கமலங்கள் வேலை செய்யுது. நம்ம செய்கின்ற அந்த 12 வகையான பிராணாயமங்கள் கும்பகம், தலை சூட்சமோ, அத்தியாமம், சந்திரயோகம், பூர்ண சந்திர யோகம், மங்கள மாளிகா, மாச மாளிகா, பட்ச மாளிகா, வார மாளிகா, சாந்தி யோகம் இதெல்லாம் ஒரு ஆதார கமலங்களோட தொடர்பு பட்டு இருக்கு. ஒரு ஆதார கமலங்களோட தொடர்பு பட்டு அந்த இயக்கம் என்னமா இருக்குது, அந்த இயக்கம் நமக்குள்ள எப்படி இயங்கி நம்மளை காக்க வைக்குது, அந்த காக்கின்ற அந்த காப்பு இந்த உடம்ப மட்டும் இல்ல, அந்த விதியே மாற்றக்கூடிய வல்லமை உடையதுன்றது அட்வான்ஸ்டு பாடம். அது நம்ம முதுநிலை யோகத்துல பார்க்க இருக்கிறோம். இப்போ பகவத்கீதை ஸ்ரீ குருவே நம. மகாபாரதம் என்ற அந்த ஆழ்கடல்ல எடுக்கப்பட்ட அந்த முத்துதான் கீதை. மகாபாரதம் உலகத்துல வந்து எவ்வளோ இலக்கியங்கள் உருவாகி இருக்கு. ஆனா மகா இலக்கியம் அப்படின்னு பேர் பெற்றது, காலத்தால இன்னும் நிலைத்து நிக்கிறது நம்ம மகாபாரதமும் ராமாயணம் தான். எவ்வளவு இலக்கியங்களோ எவ்வளவு காப்பியங்களோ எவ்வளவு இதிகாசங்களும் தோன்றினாலும் கூட மகாபாரதத்துக்கு ஈடு கிட்ட நிக்க முடியல. ஒண்ணுமே வர முடியல. இந்த மகானா என்ன பெரிய பாரதம்னா பரத வம்சத்தினுடைய வரலாறு. பரத வம்சத்துடைய நீண்ட ஒரு வரலாறு. அது மகாபாரதம். மகாபாரதத்துக்குள்ளதான் கீதை இருக்கு.
பகவத்கீதை எங்க இருக்குன்னா மகாபாரதத்துக்குள்ள இருக்குது. சரி, இந்த மகாபாரதம் எதனுடைய சாராம்சம்? மகாபாரதம் உருவாகுறதுக்கு எதனுடைய சாராம்சம் அப்படின்னா, உபநிஷங்களுடைய சாராம்சம். உபநிஷங்கள் உருவாகுனது எதனுடைய சாராம்சம்னா, வேதங்களுடைய சாராம்சம். அப்ப இது எல்லாத்துக்கும் மூல காரணம் 4 வேதங்கள் தான். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். இந்த வேதங்கள வந்து ஒருத்தவங்க எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்துல நம்ம படிப்போம். அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள படிப்போம். சரி, நம்ம ஒரு விஷயத்த எடுத்து படிக்கிறோம்னா நமக்கு என்ன தோணும்? சரி, அதுல இருக்கிற விஷயத்த நாம படிப்போம். அதிகபட்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுப்போம். அத தாண்டி அத நம்ம மேன்மை அடையணும்னா வாழ்க்கையில பின்பற்ற முயற்சி பண்ணணும். இவ்வளவுதான் ஒரு சாதாரண மனிதர்களால முடியும். ஆனா, அத படிக்கும்போது, அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள எடுத்து ஒரு கதையா உருவாக்கணுன்ற சிந்தனை எல்லாம் மகரிஷிகளுக்கே உரியது. மகரிஷிகளுக்கே உரிய சிந்தனை. அப்படி உருவான சிந்தனை தான் மகரிஷி வியாசருடைய சிந்தனை. மகரிஷி வியாசர் இல்ல அப்படின்னா, ஒரு பிரம்மரிஷி. இந்த இந்திய நாட்டோட மெய்ஞானமோ, தத்துவ ஞானமோ இன்றளவு பேசப்படுதுன்னா, அதுக்கு விதைய விதைச்சவரே அவர்தான். அவர் இல்லன்னா இங்க ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல, யாருமே இல்ல. அப்படி வேதங்கள்ன்றது என்னதுன்னா, திருந்திய மனிதனுடைய சிந்தனை தான். மனிதனுடைய திருந்திய சிந்தனை. இந்த சிந்தனைகள படிக்கும்போது மகரிஷி வியாசருக்கு வந்து, அதுல இருக்கிற அற்புதமான விஷயங்கள், அத தாண்டி நெறைய இறைச்சிருக்கு. சரி, இந்த அற்புதமான விஷயங்கள் வேதங்கள்ல இவ்ளோ அழகான விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. உபநிஷங்கள்ல இவ்ளோ அழகான விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பாமரன், ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி புரிய வைக்கணும்? அத எடுத்துன்னு எப்படி அடுத்த லெவலுக்கு அவர் கொண்டு போனாரு. அந்த பலன தான் மட்டும் அடையணும்னு நெனைக்கல. அவருடைய சிந்தனைய பாருங்க. இது நாம எப்படி அடுத்து நம்ம சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு சிந்திச்சார். அந்த சிந்தனையின் வெளிப்பாடு தான் மகாபாரதம். மகாபாரதத்துல இருக்கிற ஒரு இடமும், ஒரு கதாபாத்திரமும் இந்த வேதங்கள்ல அவர் ஊன்றி படித்ததும், தாறுமாறா கலைந்து கிடந்த உபநிஷங்கள 12 உபநிஷங்களா கொண்டு வந்ததும், அந்த உபநிஷங்களோட சாராம்சத்த ஒரு காப்பியமா, ஒரு இலக்கியமா கொண்டு வரணுன்ற அந்த சிந்தனை தான் மகாபாரதம். மகாபாரதம்ன்றது ஒரு இதிகாசமா அல்லது இலக்கியமா? இது வந்து ஒரு பெரிய குழப்பம் நெறைய பேருக்கு. இதிகாசம்னா நடந்தது. இதுனா இப்படி நடந்தது. ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த இது பண்றது இதிகாசம். இலக்கியம் அப்படின்னா, இலக்குனா ஒரு லட்சியம். ஒரு லட்சியத்த நோக்கி போறது. குருதேவர் வந்து தீர்மானமா சொல்றார். மகாபாரதம் என்பது முழுக்க முழுக்க மகரிஷி வியாசருடைய கற்பனை. அது வந்து நடந்த ஒரு விஷயம் இல்ல. சரி, அப்படியே இது வந்து நடந்ததா? இல்ல இதிகாசமா? இந்த குழப்பத்துக்கும் இதை நாம பேசி இதனால மனிதன் நாம அடைய போற பயன் என்ன? நம்ப நம்ப வந்து முழுக்க சார எல்லாம் விட்டுறணும். சக்கைய புடிச்சுக்கின்னு தேவையில்லாத விவாதங்கள். என்ன இவ்ளோ பெரிய அற்புத ஒரு இலக்கியத்த படைச்சிருக்கிறார் மகரிஷி. அதுக்குள்ள இருக்கிற தத்துவங்கள எடுத்து நம்ம வாழ்க்கையில பின்பற்றது தான், அத உருவாக்கிய அந்த இலக்கிய கர்த்தாவுக்கு நாம் செய்கின்ற ஒரு அஞ்சலி. அத விட்டுட்டு தேவையில்லாத விவாதங்களுக்கு போய் கிருஷ்ணர் எங்க பொறந்தார்? ராமர் பிறந்தாரா? அப்படி பொறந்தாருன்னா எங்க பொறந்தார்? எந்த ஊர்ல பிறந்தார்? எங்க வாழ்ந்தார்? இங்க வாழ்ந்தார்ன்னா அந்த இடம் அவருக்கு தான் சொந்தம். இதெல்லாம் அஞ்ஞானத்தின் வெளிப்பாடு. முழுக்க அஞ்ஞானத்தின் வெளிப்பாடு. நாம வந்து சமயங்களால, ஜாதிகளால, மதங்களால ஒரு குறுகிய மனப்பான்மையுடைய மக்களால உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்குள்ள அடைஞ்சு போயிருந்தோம். ஆனா, மகரிஷிகளோட சிந்தனை, பிரம்ம ஞானிகளுடைய சிந்தனை, இந்த பிரபஞ்சம் போல மகா விரிந்தது. இந்த மனித குலம் ஒன்றே ஒன்றுதான். இந்த ஒரே ஒரு மனித குலத்த மனிதன் பிறவிக்கு பிறவி பரிணாமம் அடையணும். அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தா, எந்த சாதியத்தை சேர்ந்தவனா இருந்தா, எந்த சமயத்தை சேர்ந்தவன், அவன் இங்க பிறந்திருக்கிறான்னா, அதனுடைய நோக்கம் என்னன்னா, மனிதனா வந்தாச்சு. எங்கேயோ விலங்கில இருந்து பல பரிணாமம் பெற்று இங்க மனிதனா வந்தாச்சு. இங்க மனித நாமல நம்ம அடைவது குணபரிணாமம். உருவத்தால ஒரு பரிணாமத்த அடைஞ்சுட்டோம். இதுக்கு மேல குணத்தால நாம் அடைகின்ற பரிணாமம். அதாவது துர்க்குணம், நற்குணம், சற்குணம். 3 வகையான மனிதர்கள் இருக்கிறோம். இந்த துர்க்குணத்துக்கு சில கதாபாத்திரங்களுக்கும், நற்குணத்துக்கு சில கதாபாத்திரங்களுக்கும், சற்குணத்துக்கு சில கதாபாத்திரங்கள் எடுத்துக்கிற நடந்து நடக்கிற நடைதான் பாவம்.
சாதாரணமா ஒரு மனிதனால ஒரு கதைய எழுதிட முடியும்னா, அவனால அதிகபட்சம் துர்குணம், நற்குணம். இது மட்டும் தான் டீல் பண்ண முடியும். சற்குணம் போய் சித்தத்தோடயா கடவுளுக்கு ஒரு கதாபாத்திரத்த குடுக்க முடியும்னா, அது சாதாரண மனிதர்களால குடுக்க முடியாது. நீ கடவுளுக்கு ஒரு கதாபாத்திரம் குடுக்குறன்னா, அந்த கடவுளுடைய செயல்பாடு என்ன அந்த கதைக்குள்ள? அந்த கடவுளால என்ன சொல்ல முடியும்? அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் உனக்கு தெரியுமா? சாதாரண மனிதர்கள் ஒரு தத்துவத்த சொல்றார். ரைட். ஆனா அந்த கதைக்குள்ள கடவுள எட்டுன்னு வந்து நம்ம கொண்டு வரோம்னா, அந்த கடவுள் மூலியமா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு என்ன சொல்ல வரோம்? அப்போ ஒரு கடவுளே ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, அது எவ்வளவு உயர்ந்த விஷயமா இருக்க முடியும்? அப்ப கடவுளுக்காக ஒரு கதாபாத்திரத்த அங்க கொண்டு வர்றது தான் மகாபாரதம், ஒரு ராமாயணம். மகாபாரதத்துல கிருஷ்ணன கடவுளா ஒரு கதாபாத்திரமா காமிக்கிறார். கிருஷ்ணன் மூலியமா என்ன சொல்ல வர்றார்? மகரிஷி அங்க கிளைமாக்ஸ்ல என்ன சொல்ல வர்றார்? இங்க ராமாயணத்துல வால்மீகி வந்து ராமன ஒரு கடவுளா காமிக்கிறார். இங்க கடவுளையே ஒரு கதாபாத்திரமா கொண்டு வராங்க. அவர் என்ன கடவுளே இங்க மனிதனா வந்தாலும், இதனால அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, கடவுளே இங்க மனிதனா அவதரிச்சு வந்தாலும் அவனுக்கும் துன்பங்கள் இருக்கு. இன்ப துன்பங்கள் இருக்குது. இந்த இன்ப துன்பத்த அவன் வாழ்க்கையில எப்படி டீல் பண்றான்? இந்த தர்மத்தினுடைய பாதையில பிசங்காம எப்படி அந்த இறுதி புள்ளைய அடையறான்னு சொல்றது தான் ராமனோட கதாபாத்திரம். இங்க கிருஷ்ணன கடவுளா காமிக்கிறாரு. அதே கிருஷ்ணன் மூலியமா அர்ஜுனனுக்கு சில உபதேசங்கள பண்ண வைக்கிறாரு. கடவுளே சொல்றாராப்பா, கடவுள்னு ஒரு கதாபாத்திரத்த கொண்டு கடவுளே ஒரு உபதேசத்த சொல்றாருன்னா, அது எப்படி நம்ம எடுத்துக்கணும்? மகரிஷியோட அந்த சிந்தனை எங்க ஒரு சாதாரண ஒரு கதாபாத்திரங்கள்லருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அந்த இறுதியா எடுத்துட்டு வந்து அந்த மெய்ப்பொருள சிந்திக்க வைக்கக்கூடிய சிந்தனை, அது அவருக்கு மட்டுமே உள்ளது. இன்னைக்கு மகாபாரதம் எழுதுறோம் அப்டின்னா, மகாபாரதம்ன்றது வந்து இன்னைக்கு இடைச்செருகளோட இருக்கிற மகாபாரதம் தான் நம்ம படிக்கிறது. மகாபாரதத்துல மகரிஷி வியாசர் எழுதியது 18,000 ஸ்லோகம் அப்டின்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகங்கள் இருக்கு. எண்ணி பாருங்க. அதே மாரி பகவத்கீதையில வந்து 100 ஸ்லோகம், 150 ஸ்லோகங்கள்ல தான் இருக்கும் அப்டின்றாங்க. இன்னைக்கு 700 ஸ்லோகம் இருக்குது பகவத்கீதையில. யாராவது ஒருத்தவங்க நம்மகிட்ட பேசின்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க. முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா அந்த விஷயத்த சுட்டு வளவளன்னு நம்மகிட்ட பேசியிருந்தாங்கன்னா, "ஏன்பா இருப்பா, இருப்பா, இருப்பா. விஷயத்த சொல்லு. என்ன என்ன எதுக்காக பேசிட்டு இருக்கோம்ன்னு" கேட்போம். அந்த மாரியா வளவளான்னு பேசின்னு இருக்கிறது தான் இந்த 1,00,000 ஸ்லோகம். என்ன என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? அதுக்குள்ள என்ன இருக்குது? தேவையில்லாத 700 ஸ்லோகங்கள பெருத்து, பெருத்து, பெருத்து குழந்தைங்களுக்கு கதை சொல்ற மாரியா? அந்த கதை மூலியமா மானுட குலத்துக்கு என்ன சொல்ல வரோம்? அதனால அவன் அடையக்கூடிய மேன்மை என்ன? மகரிஷி எல்லாத்தையும் தெளிவா குடுத்துட்டு போன அப்புறம், எதுக்கு அதுல இடைச்செருகல சேர்க்கணும்? ஏன் சேர்க்கணும்னா, அதுல ஒரு சுயநலம் இருக்கு. ஏன்னா, அது வைணவ நூலா எடுத்துட்டு போய் சேர்த்துட்டாங்க. மகாபாரதத்து ஒரு தத்துவ நூல். இங்க மகாபாரத நம்ம பகவத்கீதைன்றது ஒரு தத்துவ நூல். அதே மாரி அங்க திருமந்திரம் ஒரு தத்துவ நூல். திருமந்திரத்த எடுத்துன்னு போய் சைவ சமயத்தினர் அங்க இடைச்செருகல சேர்த்து அங்க சைவ சமயத்துக்குள்ள சேர்த்தாச்சு. இங்க மகாபாரத வைணவ நூல்ல சேர்த்தாச்சு. அந்த நூல்ல சேர்த்தம்போது என்ன ஆகுது? அந்த கடவுள் பக்தி, கடவுள புகழ் பாடுறதுக்கு தேவையில்லாத ஸ்லோகங்கள எட்டுன்னு வந்து உள்ள சேர்க்க வேண்டியது தான். அப்படிதான் இன்னைக்கு பெருத்து போயிருக்குது. அப்படி பெருத்து போயிருக்கிற மகாபாரதத்துல, குருதேவர் வந்து ஞான பாரதம், ஞான பாரதம் அந்த இடைச்செருகளெல்லாம் தூக்கிட்டு, இதுதான் பாரதம் இந்தாங்க குடுத்துட்டார். அதே மாரி பகவத்கீதைய வியாச கீதை 700 ஸ்லோகங்களா இருந்தத 108 ஸ்லோகத்துல கொண்டு வந்தார். தேவையே இல்ல. மத்த விஷயங்கள்லாம் தேவையில்ல. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான். சரி அந்த 108 ஸ்லோகம் உனக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா, கிருஷ்ண கீதை. கிருஷ்ணகீதை 54 ஸ்லோகமா, பள்ளி மாணவர்களும், கல்லூரி மாணவர்களும் படிக்கிறதுக்கு 54 ஸ்லோகம். நமக்கு பாடத்திட்டத்துல இருக்கிறது வியாசகீதை தான். இப்ப நம்ம பார்க்க போறது வியாசகீதை தான். ஆனா உங்களுக்கு புத்தகம் நான் கிருஷ்ணகீதை குடுத்திருப்பேன். அந்த ஸ்லோகங்கள் மட்டும் உங்களுக்கு 108 ஸ்லோகம் உங்களுக்கு காப்பி. அந்த காப்பிய நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். அந்த வேதங்கள வந்து அவர் மகரிஷி வியாசர் வந்து ஒண்ணு ஒண்ணா பார்த்துக்கினே வர்றார். இயற்கைய பார்க்கிறார். இயற்கை என்னமா தெய்வமா வணங்குறாங்க. ரிக்வேதத்துல முழுக்க முழுக்க நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் எல்லாத்தையும் தெய்வமா தாவரங்கள தெய்வமா வணங்குறான். சரி மனிதனுக்கு இயற்கை, இயற்கை உணர்வு, இயற்கை எப்படி பேணி காக்கணும்ன்ற அந்த உணர்வ குடுக்கணும். அதுக்குள்ள அந்த கதாபாத்திரக்குள்ள அங்கங்க எங்க வைக்க முடியுமோ வைக்கிறார். தாவரங்கள வைக்கும்போது, ஆ பெரிய யாகம் பண்றாங்க. பெரிய யாகம் பண்ணும்போது தர்மன் என்ன பண்றான், அ தன் தம்பிமார்கள்கிட்ட சொல்லி இருக்கிற மரம், கிளைகள் எல்லாம் உடைச்சுன்னு வாப்பா அப்படின்றான். கிளைய மரத்தையும் அவன் பாட்டுக்கு சொன்னதும் உடைக்கிறான்.
உடனே தர்மம் சொல்றான், ஏண்டா பொறுடா பொறுடா அவசரப்படாத. ஒரு மரத்தையோ ஒரு கிளையோ உடைக்கிற அப்படின்னா அதே ரகத்தை சேர்ந்த மரங்கள் 100 கன்றுகளை நடு. 100 கன்றுகளை நட்டுட்டு அந்த மரத்துல கை வை அப்படின்றான். எங்க தாவரங்கள் மரங்களை எப்படி நாம பேணி காக்கணும்? மரம் என்பது ஒரு தெய்வம். கனி மரங்களே எத்தனை எத்தனை ஜீவன்கள் வாழ்வதற்கு தனக்கென வாழாத ஞானியைப் போல வாழ்ந்து கனி தருகிறீர்கள். இந்த ஈகையும் பண்பையும் உங்களுக்கு கொடுத்தது யார்? தன்னை வெட்டி சாய்க்கின்ற மனிதருக்கு கூட தான் விழும்போது கூட தன் நிழல் தந்து வாழ்கின்ற மரங்களே. வேதங்கள்ல சொல்றாங்க ரிக்வேதத்துல. அத கதாபாத்திரங்களுக்குள்ள கொண்டு வரணும். அங்க தர்மம் வந்து பீமன் கிட்ட சொல்றான். ஒரே ஒரு மரத்துல நீ கைய வச்சனா கூட 100 கன்றுகளை நடு. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பண்றோமா? எங்க வேதகால மனிதனுடைய சிந்தனையும், மகரிஷியோட சிந்தனை எப்படி இருந்திருக்கு? இன்னைக்கு விஞ்ஞானத்தால வளர்ந்துட்ட நாம, இன்னைக்கு வந்து விஞ்ஞானத்தையோட பெருமைகளை நம்ம பேசுறோம். காலத்தால் முன்னாடி இருக்கிற உபநிஷங்கள், வேதாந்தங்கள்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா இயற்கையை அவங்க பேணி காத்த விதத்தை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து இயற்கையை நம்ம பேணி காக்காம ஜட பொருட்களை நம்ம கடவுளா வணங்குறோம். கல்லுக்கும் சிலைக்கும் பூஜை செஞ்சுட்டு இருக்கிறோம். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டிதான் கரிச்சுவை அறியும். ஒண்ணுமே ஆக போறது இல்ல. மனிதன் வந்து இயற்கையை பேணி காக்கணும்ன்றதுல மகாபாரதத்துல எங்கெங்கெல்லாம் கொண்டு போடுமோ கொண்டு போறார். அதே மாதிரி உணவு. அந்த உணவு வந்து அந்த அன்ன கவசம் மந்திரம். அது வேதங்கள்ல சொன்ன விஷயத்தை எட்டுன்னு வர்றார். கிருஷ்ண சுதாமன். கிருஷ்ணனும் சுதாமா அப்படின்னு 2 பேர் வந்து நண்பர்கள். பாலியத்துல ஒண்ணா படிக்கிறாங்க. இது வந்து நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான இடம். இது மத்த மகாபாரதத்துல இல்ல. குருதேவர் எழுத்துல மட்டும்தான் இருக்குது. இது நம்ம தனியா பார்க்க வேண்டிய ஒரு வகுப்பு. இருந்தாலும் இங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதா இருக்கு. கிருஷ்ணனும் சுதாமனும் ஒண்ணா பாலியத்துல ஒண்ணா படிக்கிறாங்க குருகுலத்துல. படிச்சுட்டு அப்புறம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணன் வந்து துவாரகைக்கு மன்னன் ஆயிடுறாரு. சுதாமா ஒரு அந்தணன் ஏழை. 27 பிள்ளைகள். 27 பிள்ளைங்க பிறந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கை கூட கஷ்டப்பட்டுக்கிறார். அப்ப சுதாமனோட மனைவி சொல்றாங்க, அப்பா வரிசையா அப்படி 27 பிள்ளைகளை பெற்றுட்டோம். நம்மளால அவங்களுக்கு சரியான உணவு கூட கொடுக்க முடியல. கிருஷ்ணன் உங்களுடைய பாலியத்துல படித்த கிருஷ்ணன் உங்களோட நண்பர்னு சொன்னீங்களே, அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது உதவி கேட்கலாம் இல்லையா? உடனே சுதாமன் சொல்றான், நாம இது வந்து அங்க ஒரு தத்துவம். நாம சின்ன வயசுல பழகுன ஒரு பழக்கத்த வச்சுக்கின்னு, அந்த நண்பன் ஒரு பெரிய இடத்துல இருந்தானா, அத நம்ம பயன்படுத்தின்னு போய் எதுவும் நம்ம உதவி கேட்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம அப்படி கேட்கக்கூடாதுன்றான். இருந்தாலும் அந்த அம்மா வற்புறுத்தினே இருக்கிறாங்க. வற்புறுத்தின்னு போய் சுதாமா வந்து கிருஷ்ணனை பார்க்குறான். அந்த இடங்கள் எல்லாம் குருதேவர் வந்து இத நம்ம தனியா பார்க்க வேண்டிய இடம் அது. அது சுதாமன் போய் கிருஷ்ணனை பார்க்கிறதும், கிருஷ்ணன் ஓடோடி வந்து சுதாமனை அணைச்சிக்கிறதும், சுதாமா இவ்வளவு தூரமா? என்ன பார்க்க இவ்வளவு தூரம் நடந்து வந்தியா? நான் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. அரசாட்சி தான். பெரிய மன்னன் தான். ஆனா தன் நண்பனை பார்த்ததும் எப்படி வரான்? அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னும் 2 நண்பர்களை அறிமுகப்படுத்துறாரு. துரோணரு, துருபரன். அவங்களுடைய 2 நட்பையும் இதே மாதிரி கம்பேர் பண்றாரு. அதெல்லாம் இன்னொரு வகுப்புல பார்க்க வேண்டிய விஷயம். இங்க கிருஷ்ணன் போய் சுதாமாவ பார்க்கறான். சுதாமாவ பார்க்கும்போது அவங்க பேசினே இருக்கிறாங்க. அங்க கிருஷ்ணன் கேட்கிறான். சுதாமா, சின்ன வயசுல நாம வந்து ஆ அவனுடைய பெரிய அரு ஆசனத்துல வந்து தன்னுடைய நண்பனை உட்கார வச்சிடுறான். உட்கார வச்சுட்டு கிருஷ்ணன் கீழே உட்கார்ந்து கேட்கறான். சுதாமா, கால் வலிக்குதா? ரொம்ப தூரம் என்ன பார்க்க வந்தியா? எங்க தான் அரசாட்சி, தான் அரசன்றதெல்லாம் மறந்து போச்சு. தன் நண்பனை எடுத்து போய் அங்க அரசாட்சி சபையில உட்கார வச்சுட்டு கீழே கிருஷ்ணன் உட்கார்ந்து கேட்கறான். உனக்கு ஞாபகம் இருக்குதா? சின்ன வயசுல நாம வந்து ஆஹ் நம்ம குருகுலத்துல படிக்கும்போது சாப்பாடு சாப்பிடுவோமே. அவன் வந்து சுதாமா ஏதோ அவன் சாப்பிடறதுக்கு கிருஷ்ணன் சாப்பிடறதுக்கு ஏதோ கையில கொடுக்குறான். அதை சாப்பிடறதுக்கு முன்னாடி நினைவுபடுத்துறான். குருகுலத்துல நம்ம படிக்கும்போது அன்னகவச மந்திரம் சொல்லுமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா சுதாமா? அந்தனான நீ கண்டிப்பா அதை சொல்லுவ. நான் கூட இப்ப கூட அதை சொல்றேன். சகல ஜீவன்களின் பசியை ஆற்றுவதும் சகல ஜீவன்களின் பசியை ஆற்றுவதும் பலத்தை வளர்ப்பதும் பாவத்தால் சம்பாதிக்கப்படாததும் நான் பசித்திருந்து பிற பசியை பாற்றத்தக்கதும் பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தால் கிட்டிய அன்னமே உன்னை நமஸ்கரிக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை எட்டுன்னு வந்து கிருஷ்ண மூலியமா அந்த கடவுள் கதாபாத்திரம் மூலியமா சுதாமா கிட்ட அவங்க நினைவுபடுத்துறார். சகல ஜீவன்களின் பசியை ஆற்றுவதும் பாவத்தால் சம்பாதிக்கப்படாததும். தினந்தோறும் நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம், உணவு சாப்பிடுறோம். அந்த சாப்பாடு நம்ம உழைப்பின் பேர்ல சாப்பிடுறோம். நம்ம ஆசானா நம்ம கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம். இதான் நமக்கு தெரியுது ஒரு குறிப்பிட்ட வயசுல. ஆனா அந்த உழைப்பு, அந்த சாப்பாடு நம்ம தட்டுல வர்றதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு. குழந்தையில இருந்து நம்மளை பெற்றெடுத்த தாய், நம்மள பார்த்து 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 வளர்த்த அந்த தாய்,
நம்ம பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு ஒரு நாளும் பார்த்து, பார்த்து, பார்த்து நமக்கு சாப்பாடு குடுத்து, நம்மள சீரும் சிறப்புமா வளர்த்த தாய், நம்ம நல்லா படிக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சம்பாரிச்சு நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்த தந்தை, கிட்டத்தட்ட அவங்களுடைய நிழல்லயே நம்ம 20, 22 ஆண்டு காலம் படிக்கிறோம். படிச்சு ஒரு வாழ்க்கை இழந்து ஒரு உத்தியோகத்துக்கு போறோம். அந்த உத்தியோகத்துல நம்ம நேர்மையா சம்பாரிச்சு அந்த உணவ எடுத்து நம்ம சாப்பிடும் பொழுது, இந்த உணவு நம்ம கையில வரும்போது இதனுடைய பாதை என்ன? எங்க இருந்து இன்னைக்கு நம்ம சம்பாரிச்சு நம்மளுடைய சொந்த சம்பாதிப்புல நம்ம உழைப்புல நம்ம சாப்பிடுறோம்னா, எத்தன பேரோட உழைப்பு இதுல அடங்கி இருக்குது. சகல ஜீவன்களின் பசியை ஆற்றுவதும், பலத்தை வளர்ப்பதும், பாவத்தால் சம்பாதிக்கப்படாததும். அன்னமே பாவத்தால சம்பாதிக்கல. யாருடைய வயித்தெரிச்சலும் கொட்டிக்கல. எங்கேயும் யாரையும் ஏமாத்தி நான் சம்பாதிக்கல. நான் ரூ. 100 சம்பாரிச்சேன்னா என்னோட உழைப்புல அந்த ரூ. 100க்கு என்ன உணவோ நான் அத சாப்பிடணும். இதோ சாப்பிடுறேன் பார். நான் பசி ஆறுற மாரி இந்த உலகத்துல இருக்கிற சகல ஜீவன் பசியும் ஆறணும். சரி எனக்கு மட்டும் இல்ல. இத இப்ப நான் சாப்பிடுறேன்னா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் இது போய் சேரணும். இது எப்படி இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியத்தால் வருது. நான் இந்த உடம்பு நல்லா இருக்குதுன்னா, இது எப்படி வருதுன்னா, பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியத்தால வருது. பசிக்கு பசி நேரத்துல சாப்பிடுறேன்னா, அது எப்படின்னா இங்க நாம செய்கின்ற ஒரு காரியமும் பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியத்தால் வருது. அந்த அன்னத்தினுடைய தத்துவத்துக்கு எடுத்துன்னு போய் வாழ்க்கையோட தத்துவத்த எடுத்துன்னு போய் நிறுத்துறார். அது என்ன மாரியான கதாபாத்திரங்கள், என்ன மாரியான இடத்தை கொண்டு வந்து குடுக்கறதுல மகரிஷி வியாசர் தான் அவர்தான். ஒரு ஒரு இடமும் நம்ம மகாபாரதத்துல பார்த்துன்னு வந்தோம்னா, ஒரு உணர்வுகள அங்க குடுக்குறார். மனிதனுக்கு அவர் குடுத்த அந்த ஒரு கதாபாத்திரமும், அந்த கதாபாத்திரத்துக்குள்ள போய் நாம அந்த மகாபாரதம் இன்னைக்கு குருதேவர் உருவாக்கிற ஞான பாரதத்த பார்த்தோம் அப்டின்னா, ஆனா மகாபாரதத்த எடுத்துக்கிறவங்க அந்த பிறப்பினுடைய அடிப்படை. ஆரம்பத்துல அந்த பிறப்புல இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கின்னு, அதையே ஒரு பெரிய விஷயமா பாண்டவர்களோட பிறப்பு, துரோணாச்சாரியோட பிறப்பு, இது குருதேவர் ஞானபாரதத்துல மகரிஷி வியாசருக்கே கொஞ்சம் கண்டனம் பண்ணியிருக்கிறார். இவ்ளோ அற்புதமான ஒரு தத்துவத்தை எழுதின வியாசர், பிறப்பினோட விஷயத்துல கொஞ்சம் தவறு பண்ணிட்டதா தான் குருதேவர் சொல்றார். அது எல்லாத்தையும் அந்த பிறப்பினோட இத எல்லாத்தையும் இன்னைக்கு மாத்திட்டு, அதே மாரி ஐவருக்கு ஒருவர் திரௌபதி. ஐவருக்கு 5 மனைவிகள குடுத்து, எங்கெங்கெல்லாம் மகாபாரதத்துல கொஞ்சம் நம்ப ஏற்றுக்க முடியாத, முகசலிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதோ, எல்லாத்தையும் மாத்திட்டு இன்னைக்கு ஞான பாரதமா நம்மகிட்ட குடுத்திருக்கிறார். உலகம் நாளைக்கு பேசப்போகுது அப்டின்னா, இன்னைக்கு இந்த ஞான பாரதம் தான். இந்த ஞான பாரதம் தான் அடுத்த ஒரு மகாபாரதத்தோட லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த மகாபாரதம் மகரிஷி வியாசர் எழுதின மகாபாரதத்துக்கு ஈடு இணையான இன்னொரு நூல் இப்பவும் சரி, உலகம் அழியும் வரைக்கும் ஒண்ணு இருக்குதுன்னா, நம்மளுடைய பிரம்ம உபநிஷம் தான். அது யோகமும், காதலும் கலந்த ஒரு அற்புதமான யோக காவியம். அதுக்குள்ள இல்லாத விஷயங்களே இல்ல. உங்களுக்கு சமய தத்துவ ஞானம் அசைன்மென்ட் குடுத்தாச்சு. அசைன்மென்ட்டுக்கான கேள்விகள்லாம் நான் அதுல கேட்டிருக்கிறேன். இன்னும் நீங்க அதுக்கான இத சப்மிட் பண்ணல. இப்ப இந்த பிரம்ம உபநிஷத்த பத்தி சொல்ல வரும்போது, மணிகண்டன் அந்த அசைன்மென்ட்ட சப்மிட் பண்ணியிருக்காரு. அவரு அது நான் நான் இப்ப வந்து 5 மகா தரிசனங்கள் படிச்சோம். 5 மகா தரிசனங்கள் வந்து பிரம்மசூத்திரத்துக்குள்ள அடங்கி போகுது. அவர் விடை குடுத்திருக்காரு ஒரு விடை. அந்த 5 மகா தரிசனமும் பிரம்மசூத்திரத்துக்குள்ள அடங்கி போகுது. இந்த 5 மகா தரிசனம், பிரம்மசூத்திரம் திருமந்திரத்துக்குள்ள அடங்கி போகுது. அதே மாரி 5 மகா தரிசனம், பிரம்மசூத்திரம், திருமந்திரம் இது எல்லாமே பிரம்ம உபநிஷத்துக்குள்ள அடங்கி போகுதுன்னு எழுதியிருக்காரு. பிரம்ம உபநிஷத்த அவர் படிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு நெனைக்கிறேன். காரணம் பிரம்ம உபநிஷத்துக்குள்ள இல்லாத விஷயங்களே இல்ல. எப்படி வேதங்கள வந்து மகரிஷி வியாசர் ஒழுங்கு செஞ்சு உபநிஷங்கள்ல இருக்கிற கருத்துக்கள் எடுத்துக்கின்னு பிசிக்கல் ஸ்டேட்டஸ், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் 2 ஸ்டேட்டஸ்லயும் நடந்துன்னு போய் நமக்கு ஒரு தத்துவத்த சொன்னாரோ, இன்னைக்கு குருதேவர் வேதங்கள், வேதாந்தங்கள், உபநிஷங்கள், 6 மகா தரிசனங்கள், பிரம்மசூத்திரம் நம்ம பார்த்தோமே. சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷியம், பூர்வ மீமாம்சை, வேதாந்த தரிசனம், திருமந்திரம், சிவவாக்கியர், உடம்பின் தத்துவ விளக்கம், 72 ஆசனம், 150 கிளையாசனம், 6 வகையான மூச்சு பயிற்சி, 12 வகையான பிராணாயாமம், எல்லாத்தையும் கரைச்சு எடுத்துன்னு வந்து பிரம்ம உபநிஷத்துல குடுத்துட்டாரு. இதுக்கு மேல ஒரு யோக தத்துவம் இந்த உலகத்துல இனி இல்ல. அது ஒண்ணுதான். அப்பேற்பட்ட ஒரு படைப்பு இன்னைக்கு மகரிஷியோட காலத்துக்கு அப்புறம் இன்னொரு படைப்பு இந்த உலகம் நின்னு பார்க்கப்போது, உலகம் இருக்கும் வரை மனிதன் குணப்பரிணாம பெறத்துக்கு ஒண்ணு இருக்குதுன்னா, அது பிரம்ம உபநிஷம் தான். அது மணிகண்டன் நல்ல அசைன்மென்ட்ட ரொம்ப அற்புதமா எழுதியிருந்தார். மணிகண்டன் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, உங்களுடைய எழுத்து உங்களுடைய எழுத்து ரொம்ப அற்புதமா இருக்கு. இத நீங்க மீண்டும், மீண்டும், மீண்டும் அடுத்த நிலைக்கு போயி ஒரு 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 புத்தகத்த நீங்க படைச்சிடணும். ஏன்னா, இங்க நாம படிக்கிற படிக்கிற படிப்பு
படைப்பு. பள்ளிக்கூடத்துக்கு போறோம், பாடம் படிக்கிறோம். அதனுடைய பலன நம்ம எப்படி அடையறோம்னா, ஒரு உத்தியோகத்துக்கு போறோம். ஒரு உத்தியோகத்துக்கு போறோம். நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாதனை மூலமா நாம, நம்ம குடும்பம், நம்ம சுற்றத்தார் நம்மளால என்ன செய்ய முடியுதோ செய்றோம். அதுதான் அதனுடைய பலன். அதனுடைய பலன் அதானே. அதுக்கு மேல நம்ம வேற என்ன பார்க்க முடியும்? அப்ப அது மூலியமா சம்பாதனை பண்றோம். ஆ ஆனா, அது பிசிக்கல் ஸ்டேட்டஸ். நம்மளோட பிசிக்கல் ஸ்டேட்டஸ வளர்த்துக்கிறோம். ஆனா, நம்ம இங்க படிக்கிற பாடம், நம்ம பிசிக்கல் ஸ்டேட்டஸும் சரி, அத தாண்டி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ். நம்ம மனிதன வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு, உயிர், மனம், ஆன்மா அந்த கதியில அவன மேன்மைப்படுத்துற பாடத்த தான் நம்ம இங்க படிக்கிறோம். அப்பேற்பட்ட பாடத்த பயிற்சி முறைகளோட படிக்கிறோம். இந்த பயிற்சி முறைகளோட இத படிக்கும்போது மனிதனுக்கு ஏற்படுற உணர்வுகள், அது அலாதியானது. எங்க நம்ம இங்க துர்குணத்தோட வாழுற மனிதர்கள், துர்குணத்தோட இந்த புலன்களின் நுகர்ச்சியோட வாழ்ந்து துர்குணத்தோட மட்டும் தான் நம்ம சிந்திக்க முடியுது. நற்குணத்தோட ஏதோ கொஞ்ச நேரம், சில நேரம் நம்மளால அதுல இருக்க முடியுதா? அதுல நிலைத்து நிக்க முடியுதான்னா நிலைக்க முடியல. ஆனா மனிதன் நற்குணத்திலேயே நிலைத்து நிக்கிறான்னா, அதுக்கு ஒரே வழி யோகம் தான். அவன் பிசக மாட்டான். அவன் அங்க வந்து நின்னுட்டான்னா அவ்வளவுதான். அவனால திருப்பி துர்குணத்துக்கு போக முடியாது. அப்படி துர்குணத்தோட வாழ்கின்ற நாம, துர்குணத்த தாண்டி நமக்குள்ள சற்குணம் இருக்கு. அது மேலான நிலை. அந்த நிலையில போய் நமக்கு வர அந்த சிந்தனைகள நம்ம எழுத்தா கொண்டு வரும் பொழுது, எதிர்கால உலகத்துக்கு அது ஒரு பெரிய படைப்பா இருக்கும். இங்க நாம மட்டும் பயன் பெறல. இந்த பயனோட சேர்த்து, இந்த மாரியா இந்த நிலையில இருந்தவர் இந்த அனுஷ்டானங்கள பண்ணார். இந்த மாரி ஒரு பாடத்திட்டத்த படிச்சார். இது படித்ததால அவர் இந்த மேன்மை அடைந்து நீ எங்க கொண்டு வரணும்னா, உங்களுடைய நூல்கள். ஒரு நூல்கள படைச்சு பின்னாடி ஒரு யோகரத்னம் ஆகும். இங்க இங்க படிக்கிறவங்க இந்த விஷயங்கள நம்ம உள்வாங்கி ஒரு நூல படைச்சுட்டு குருதேவரோட திருவடிக்கு எடுத்து போய் சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்டின்னா, அதுதான் இது அடுத்த நிலை. ஏன் அது நம்மளோட போயிடல. அடுத்து நாம நம்மளோட எழுத்துக்கள் இன்னொருத்தவங்களுக்கு பயன் தருது. அன்னைக்கு மகரிஷி வியாசர் அப்படி யோசிச்சதால தானே இன்னைக்கு ஒரு மகாபாரதம். இன்னைக்கு ஒரு பகவத்கீதை. அவங்க யோசிக்கல. சரி நம்மளுக்கு புரிஞ்சு போச்சுப்பா. நமக்கே எல்லாம் புரிஞ்சு போச்சு. உடம்புனா என்ன? உயிர்னா என்ன? மனம்னா என்ன? ஆத்மானா என்ன? இந்த உடம்பு, உயிர், மனம், ஆத்மாவை எப்படி மேன்மை அடையணும்? இந்த அனுஷ்டானங்கள் இருக்கு. தினந்தோறும் பண்றோம். மனசு நல்லா இருக்குது. பிராணாயாமம் பண்றோம். உடம்பு உயிரினோட இயக்கம் மேன்மை அடையுது. எண்ணங்கள் சீரடையுது. மனசு அமைதியா ஆயிடுது. யார் யாரோ என்னென்னவோ லோல் பட்டுன்னுருக்கான். நாம மட்டும் இங்க அமைதியா ரிலாக்ஸ்டா ஜம்முன்னு இருக்கிறோம். யோகாசனம் பண்ணி சூப்பரா இருக்கும். நமக்கு நல்லா புரியுது. அற்புதம். இந்த வாழ்க்கைய நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு மகரிஷிகள் நினைச்சிருந்தாங்கன்னா, இன்னைக்கு நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு குருதேவர் நினைச்சிருந்தாருன்னா, இந்த பாடத்திட்டமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. மகரிஷி எழுதினார், பகவத்கீதை எழுதினாரு. அந்த பகவத்கீதை வந்து இன்னைக்கு இருக்கிற பகவத்கீதை இடைச்செருகளோட இருக்கிற பகவத்கீதை. அதுக்குள்ள இருக்கிற யோக தத்துவம் குருதேவர் சொல்லலன்னா யாருக்கு தெரியும் போகுது? இன்னைக்கு நம்ம 700 ஸ்லோகம் நான் சொன்ன மாரி 700 ஸ்லோகங்கள்ல 108 ஸ்லோகமாக்கி அந்த யோக தத்துவத்த குருதேவர் எட்டுன்னு வந்து குடுக்கலன்னா, மகரிஷி வியாசர் யோக தத்துவத்த தான் எட்டுன்னு வந்து அங்க நிலைநிறுத்துறாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? கடைசி வரைக்கும் நம்ம பாண்டவர்களுக்கும், கௌரவர்களும் அவங்களுக்கு சொத்து தகராறுப்பா. அடிச்சுக்கினாங்க போர்ல ஒருத்தன் 2 பேரும் அடிச்சுக்கினானுங்க செத்து போயிட்டானுங்க முடிஞ்சு போச்சு. அப்புறம் தர்மம், பட்டாபிஷேகம் இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா, அங்க எடுத்துன்னு வந்து எங்க நிலைநிறுத்துறாரு? ஒரு கதாபாத்திரங்கள் என்ன குடுக்க வரார்? ஒரு வித்தைய கத்துக்கணும் போறோம் அப்டின்னா, அங்க ஏகலைவன படைச்சு காமிக்கிறார். எந்த நிலையில இருந்தாலும் அந்த வித்தைய வந்து அங்க குரு குரு துரோணரே வந்து, "நீ போப்பா என்னால முடியாதுப்பா. இது வந்து அரசாட்சிங்க. அரசர்கள் கத்துக்க வேண்டிய இடம். நீ ஏதோ காட்டுக்குள்ள மகன்ன்றா அதெல்லாம் சேர்த்துக்க முடியாது. கிளம்பு" அப்டின்னிறார். ஆனா அந்த வித்தைய கத்துக்கக்கூடிய ஆர்வம், அந்த அந்த மனசுக்குள்ள அந்த ஆழமான பதிவுகள் வெளிய வந்து துரோணர மாரி ஒரு மண் பதுமைய செஞ்சு அதுக்கு முன்னாடியே அவன் ஏகலைவன் கத்துக்கிறான். மனிதன் எண்ணங்கள் தீங்கில்லாதவாகவும், தூய்மையாகவும் அமைந்து விட்டால் மனிதனுக்குள்ளே இருக்கின்ற தெய்வீகம் வீறு கொள்கிறது. எங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ட பார்க்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் தீங்கில்லாதவும், தூய்மையாவும் அமைந்து விட்டால் மனிதனுக்குள்ளே இருக்கின்ற தெய்வீகம் வீறு கொள்கிறது. அது வெளிப்படும்போது அவனுக்கு விளங்காத விஷயங்களே இல்ல. எல்லாம் விளங்கி போயிடுன்றார். அப்படி அவன் கத்துக்கின்னு ஏகலைவன் வந்து கத்து துரோணாச்சாரியார மண்புதுமை செஞ்சு அவன் கத்துக்கிட்டு சிறந்து விளங்கும்போது, காட்டுல துரோணரும் மற்ற மாணவர்களும் வந்து பாக்குறாங்க. "நீ யாருப்பா? எப்படிப்பா இதெல்லாம் உனக்கு தெரியும்னா?" "நீங்க துரோணாச்சாரியார் தான் என்னோட குருன்றார் துரோணர் கிட்ட." "அப்ப நான் குருனா எனக்கு நீ குருதட்சணை குடுக்கணும்னு" சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க, துரோணாச்சாரியார வந்து ஏகலைவனோட கட்டை விரல கேட்கிற மாரி எழுதி வச்சுட்டாங்க. இது எந்த வகையில ஒரு நியாயம்? நம்ம சாதாரணமா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, உண்மையாலுமே ஒரு குரு வந்து சொல்லிக் குடுத்ததாவே இருக்கட்டும். நேரடியாவே சொல்லிக் குடுத்தாலும் நேரடியா சொல்லிக் குடுத்தா கூட எப்படி ஒரு கட்டை விரல கேட்க முடியும்? நீங்க நேரடியா அவர் சொல்லி தரல. சொல்லி தராத போது இந்த கட்டை விரல கேட்கக்கூடிய அதிகாரம், பதவி துரோணாச்சாரியாருக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு குருதேவர் அத மாத்தி எழுதியிருக்கிறார்.
கரெக்ட்டா துரோணாச்சாரியர் கேட்கும் பொழுது, அதை யார் போய் தடுக்கிறா? இன்னொரு வீரன் அர்ஜுனன் தடுக்கிறான். தனக்கு சமமான ஒரு வீரன். தனக்கு சமமான ஒரு வீரன் அவன் வந்து அவனுக்கு வந்து சில அபத்தம் வரும்போது, அத அர்ஜுனன் எந்த ஒரு பொறாமையினையும் தடுக்கிறான். அங்க அர்ஜுனன உயர்த்தி அந்த கதாபாத்திரத்த நமக்கு காமிக்கிறார். ஒரு இடமும் அந்த மகாபாரதத்துக்குள்ள நம்ம போய் உலகியல் விஷயங்களோட நம்ம டீல் பண்ணும்போது, அது குடுக்கக்கூடிய அற்புதம். நல்லவன் தான். நல்லவனா இருந்தாலும் கூட, நம்ம யாரிடம் உதவி பெறணும்னு ஒண்ணு இருக்குது. கர்ணன் நல்லவன் தான். ஆனா, அவன் வந்து யாரிடம்? துரியோதனிடம் உதவி கடமைப்பட்டு போறான். அந்த சபையில அவமானப்படும் பொழுது துரியோதனிடம் கடமைப்பட்டு போயிடுறான். அன்னைக்கு வந்து அந்த சபையில அவன் அவமானப்படும்போது துரியோதனன் அவன் என்ன சொல்றான்? "நீ வந்து அர்ஜுனனை எதிர்க்கிறதுக்கு உனக்கு அரசாட்சி தான் உனக்கு குறையா இருந்தா உன்ன நான் அரசனாக்குறேன். உன்ன அங்க தேசத்த அரசனாக்குறேன்னு அவன அரசனாக்குறான்." அப்படிலாம் ஒருத்தன் வந்து ஏன் ஒரு சாதாரண அவன் யார் தேரோட்டியோட மகன் ஒரு அரசனை எதிர்க்கக் கூடாதா? இங்க திறமை தானே. அது யாரா இருந்தா என்ன? சரி அப்படியே அவன் குடுக்குறான்னா, அவன் உடனே இத ஏன் அவன் சரிப்பா இருக்கட்டும். நான் வந்து ஒரு தேரோட்டி மகன் தான். என்ன வந்து என்ன வந்து உங்களால எதிர்க்க முடியலன்னா, அது உங்களுக்கு தான் அவமானம். நான் ஒரு அரசனாய் தான் உன்ன எதிர்க்கணும்னா, அது எனக்கு தேவையே இல்லன்ட்டு கர்ணன் போயிருக்க கூடாதா? ஏன் அந்த அரசாட்சிய அவன் ஏத்துக்கணும்? அங்க துரியோதனோட சூழ்ச்சி ஒண்ணு இருக்குது. இவனோட திறமைய பார்த்து இவன் பக்கத்துல வச்சுக்கணும்னு அவன் நெனைக்கிறான். அது தெரியாம கர்ணன் அவனுக்கு கடமைப்பட்டு போறான். நல்லவன் தான். ஆனா நம்ம எங்க போய் சேர்றோம்? யாரிடம் கடன் பெறுறோம்? எப்படி உதவி பெறுறோம்னு அதனால என்ன ஆச்சு? அவன் தீவனுடன் சேர்ந்து அவனுடைய பலம் எல்லாம் ஒண்ணொண்ணா போகுது. நாம நல்லவங்களா இருந்தாலும், யாருக்கு நம்ம உதவி செய்யறோம்னு ஒண்ணு இருக்குது. அதே மாரி அந்த ஒரு உதவிய பெறும்போது யாரிடமிருந்து பெறுறோம்னு ஒண்ணு இருக்குது. உதவி நமக்கு கிடைக்குதுன்றதா எல்லார்கிட்டயும் நம்ம பெற்றுடக்கூடாது. அந்த உதவிய குடுக்கிறவனுடைய அந்த நிலை என்ன? அவன்கிட்ட இருந்து அந்த உதவிய நம்ம பெறணுமா? தேவைதானா நமக்கு நம்ம சிந்திக்கும் பொழுது, இங்க என்ன ஆகுது? இந்த கர்ம பணங்கள நாம நசுக்க செஞ்சுடுறோம். மீண்டும், 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 மீண்டும் கர்ம வினைகளால் நம்ம சூழப்பட்டிருக்கிற நம்ம தேவைகளையும், நம்மளுடைய இதையும் நம்ம கமிட் பண்ணிக்கும்போது, அங்க வினைகளே இல்லாம போயிடுது. சரி அப்படிப்பட்ட கர்ணன் அந்த உதவிய பெற்றுட்டு கடைசியா குந்தி தேவி வந்து அந்த விஷயத்த சொல்லும்போது, "நான் தான் உன் மகன்" சொல்லும்போது, வேற வழி இல்லாம நன்றிக்காக அதே பக்கத்துல நிக்க வேண்டியதா இருக்கிறான். வேற வழி இல்லம்மா. நான் இங்க தான் இருந்தாகணும். நான் உங்களுடைய புள்ளன்னு நீங்க சொல்றீங்க. இருந்தபோதே எனக்கு வேற வழி இல்ல. நான் அவனிடம் கடன் பட்டுட்டேன். அவன் நல்லவனோ, கெட்டவனோ அவனே இருந்து செத்து போயிறான். என்ன விட்டுருங்க. அந்த நன்றிக்காக நிலைத்து நிக்கிறான். வேற வழி இல்ல. அவன் நல்லவன்றத கடைசியா எட்டுன்னு வந்து அவன் நன்றில எட்டுன்னு வந்து காமிக்கிறார் மகரிஷி. அதனால மகாபாரதத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள விட்டுட்டு, நாம அதுல இருக்கிற தத்துவங்கள எடுத்துன்னு நம்ம சிந்திக்கிறது தான் நம்மள அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். ஒரு அற்புதமான ஒரு கதை ஒண்ணு குருதேவர் சொல்லியிருப்பாரு. சின்ன கதை தான். ஒரு காடு. அந்த காட்டுல வந்து துஷ்ட விலங்குகள பிடிக்கிறதுக்கு பொறி அமைச்சிருக்கிறாங்க. துஷ்ட விலங்குகள பிடிக்கிறதுக்கு பொறி. அதுல ஒரு இறைச்சி வச்சு ஒரு கூடு ஒண்ணு கட்டியிருக்கிறான். ஒரு புலி என்ன பண்ணுச்சு, இந்த இறைச்சிய சாப்பிடறதுக்கு போயி, அந்த இறைச்சிய சாப்பிடறதுக்கு போய் அத எடுத்து கூண்டுக்குள்ள போம்போது புலி கூண்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு ஆடு போச்சு. அந்த ஆட்ட பார்த்து புலி, நண்பனே, இந்த மாரி நான் வந்து இறைச்சிக்காக வந்து உள்ள மாட்டிக்கினேன். 2 நாளா உள்ள இருக்கிறேன்பா. நீ எப்படியாவது என்ன காப்பாத்து அப்படின்னு கேக்குது. நீ என்ன காப்பாத்து நான் உன்ன ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆட்டுக்கிட்ட கேக்குது. சரி இந்த ஆடு வந்து இது பேசுற அந்த நயவஞ்சகமான வார்த்தைய பார்த்து, புலி ரொம்ப சாதுரியமா பேசியிருக்குது. இத காப்பாத்த சொல்லி. சரின்னு ஆடு என்ன பண்ணுச்சு, இந்த கூட்ட திறந்து விட்டுது. உடனே வெளிய வந்த புலி, ரொம்ப நன்றிப்பா. உன்னுடைய நன்றிய நான் வாழ்க்கையில இனிமேட்டு நான் மறக்கவே மாட்டேன். பெரிய உதவி எனக்கு செஞ்சிருக்கிற. இப்ப நான் வந்து 2 நாளா கூண்டுக்குள்ளயே இருந்தேன். ரொம்ப பசியா இருக்குது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன்ன அடிச்சு சாப்பிட போறேன். என்னப்பா இப்படி ஆடு கேக்குது. என்னப்பா இப்படி சொல்ற? உள்ள நீ மாட்டின்னு இருந்த. உனக்கு எவ்வளவு பெரிய நன்றி நான் செஞ்சிருக்கிறேன். ஏய் வெள்ளிய வந்து என்னையே சாப்பிட போறேன்ற இது தர்மமா? அப்படின்னு கேக்குது. ஏம்பா தர்மம், அதர்மம்லாம் இதுல ஒண்ணும் இல்ல. இது காட்டினோட நீதி. எளிய விலங்குகள, வலிய விலங்குகள அடிச்சு சாப்பிடுறது காட்டினோட நீதி. சின்ன மீன்கள பெரிய மீன்கள் சாப்பிடுறதும், சின்ன சர்ப்பங்கள பெரிய சர்ப்பங்கள் சாப்பிடுறதும், சின்ன பறவைகள எளிய பறவைகள பெரிய பறவைகள் சாப்பிடுறதும் இதெல்லாம் காட்டினோட நீதிப்பா. அதனால நான் உன்ன சாப்பிட்டு என்னுடைய பசிய தீர்த்துக்க போறேன். இல்ல இது இது நீ செய்யறது நியாயமே இல்ல. நீ ஒரு ஒரு நீ ஒரு பலவான்.
நான் வந்து எவ்வளவு ஒரு ஒரு ஆடு நானு. உன்னை காப்பாற்றுனேன். கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இப்படி பண்ணிக்கிறியே அப்படின்னு ஆடு கேட்டுது புலிகிட்ட. இந்த பக்கமா ஒரு நரி ஒண்ணு போச்சு. உடனே ஆடு நரிய கூப்பிடுது. ஆ நரிய தோழனே இங்க வாங்க. நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வயசுல முதியவரா இருக்கிறீங்க. ரொம்ப அனுபவம் பெற்றவரா தெரியிறீங்க. எனக்கு எனக்கு ஒரு தீர்ப்பு நீங்க வழங்கிட்டு போணும். அப்படின்னு நரிக்கிட்ட கேக்குது. என்னப்பா என்னன்னு சொல்லுன்னும்போது, இந்த மாரியா இந்த புலி வந்து இந்த கூட்டுக்குள்ள மாட்டின்னு இருந்தது இறைச்சிக்காக. நான் இந்த பக்கமா போனேன். இந்த புலி உதவி கேட்டது. சரின்னு சொல்லிட்டு நான் உதவி பண்ணேன். வெளிய வந்து இந்த புலி என்ன சொல்லுது? என்னையே சாப்பிட போறேன்னுது. இது எந்த வகையில நியாயம்? உடனே புலி சொல்லுச்சு, நரிய பார்த்து, "ஏம்பா நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அனுபவசாலியா இருக்கிற. காட்டினோட நீதிகள் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பசியாற போறோம் அப்படின்னா நம்ம சாப்பிட வேண்டியது தான். அதனால நீ நல்லா விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்ப சொல்லு" அப்படின்னு சொல்லி புலி சொல்லுது. நரி பார்த்தது, "ஏம்பா நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். எனக்கு ஏற்கனவே ரொம்ப களைப்பா இருக்குது. எனக்கு அதுவும் இல்லாம வயசாகி போச்சு. நீங்க சொல்றது எனக்கு எதுவும் விளங்கல. நீங்க பேசாம என்ன நடந்ததுன்றத தத்ரூவமா என் முன்னாடி பண்ணி காட்டுங்க. எப்படி புலி உள்ள இருந்தது, இந்த ஆடு எப்படி உன்ன காப்பாத்துச்சு எனக்கு எதுவும் நம்புற மாரி தெரியல. இத தத்ரூவமா எனக்கு நீங்க செஞ்சு காட்டுங்க. இத செஞ்சு காட்டுனீங்கன்னா, நான் அதுக்கப்புறம் என் தீர்ப்ப சொல்றேன். ஏன்னா ஒரு தீர்ப்ப சொல்றதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சு 2 முடிவு பக்கம் விசாரிச்சு சொல்லணும்பா. எனக்கு நீங்க சொல்றது விளங்கல. அதனால தத்ரூவமா அது மாரி பண்ணி காட்டுங்க அப்டின்னுச்சு. உடனே புலி என்ன பண்ணுச்சு, சரி அதுக்கு என்ன? நாங்க செஞ்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு புலி என்ன பண்ணுச்சு, மீண்டும் அந்த கூண்டுக்குள்ள போய் இறைச்சிய புடுங்குச்சு, கூண்டு சாத்திக்கிச்சு. உள்ள இருந்த இந்த புலி என்ன பண்ணுச்சு, ஆட்ட கூட்டுது. "நண்பனே இத கொஞ்சம் திறந்து விடு" அப்படின்னு. ஆடு போய் திறந்து விட போச்சு. நரி சொல்லுச்சு, "டேய் முட்டாளே! போடா அவன் தான் உள்ள மாட்டிக்கினான்ல. இதுக்கப்புறம் ஏன்டா போய் அவன காப்பாத்த போற? துஷ்டர்களுக்கு உதவி செஞ்சா இப்படிதான்டா. இதான்டா நிலைமை. நல்லவர்களுக்கு உதவி செஞ்சா என்னைக்கும் மறக்க மாட்டாங்க. துஷ்டர்களுக்கு உதவி செஞ்சா இப்படிதான் நடக்கும். அதனால அவன காப்பாத்துறத விட்டு உன் வேலைய பார்த்துட்டு போடா" அப்படின்னுச்சு. இதுதான் மகாபாரதம். இதுல வந்து நாம இந்த கதையில வந்து ஆடு பேசுமா? புலி பேசுமா? புலிய வந்து கூட்டுக்குள்ள வச்சவர் வந்து எட்ன்னு வந்து அந்த புலிய எடுத்துன்னு போலயா? நரி வந்து தீர்ப்பு சொல்றதுக்கு அதுக்கு அறிவு இருந்தா, இப்படியெல்லாம் விவாதம் பண்ணிட்டு இருந்தா, அந்த கதைக்குள்ள இருக்கிற அற்புதமான தத்துவத்த விட்டுரும். பகுத்தறிவாளர்கள், சிந்தனையாளர்கள்ன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இப்படிதான் மகாபாரதத்த எடுத்துன்னுக்குறோம் நாம. கிருஷ்ணர் எங்க பொறந்தாரு? ராமர் எங்க பொறந்தாரு? வியாசருடைய பிறப்பு என்ன? அவரு எங்க பொறந்தாரு? இவங்க என்ன? அவங்க என்னன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற தத்துவத்த விட்டுரும். ஆனா, மகரிஷி இந்த கிருஷ்ணன் மூலியமா ஒரு ஆட்டத்த ஆடி, ஆட்ட எங்க வைக்கணும்? புலிய எங்க வைக்கணும்? அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா வச்சு கதைய நவுத்திட்டே போறாரு. இது மகாபாரதம் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தத்துவத்த ஒரு சின்ன கதை மூலியமா குருதேவர் நமக்கு சொல்லுவார். எங்க ஆரம்பமே மகாபாரதத்தோட ஆரம்பமே மகரிஷி என்ன பண்றாரு பாருங்க. அவர் வந்து அந்த கதை கூட அவரும் வராரு. எல்லா கதாபாத்திரங்களும் படைச்சுட்டு அவரும் டிராவல் பண்றாரு. டிராவல் பண்ணும்போது அவர் பிறப்பு எங்க பிறக்கிறார்? சத்தியவதி என்ற மீனவ பெண்ணுக்கு பிறக்கிறார். சத்தியவதி என்ற ஒரு மீனவ பெண்ணுக்கு தன்னுடைய பிறப்ப குடுத்துட்டு, எங்க வேதங்கள்ல சொன்ன விஷயம் தான். நாம வந்து ஞானத்தை போதிப்பதற்காகவும், ஞானத்தை கற்பிப்பதற்காகவும் யார் எங்க வேணாலும் பிறக்கலாம். இதுக்கு குலமோ, கோத்திரமோ, சாதியோ, மதமோ தடை இருக்க முடியாது. அதனால சத்தியவதிய ஒரு மீனவ பெண்ல பிறந்து அந்த கதை முழுவதும் டிராவல் பண்றார். கதை முழுவதும் எங்கெங்கெல்லாம் தத்துவங்கள சொல்ல முடியுமோ சொல்லிக்கினே வரார் மகரிஷி. இப்படி சொல்லிக்கினே வந்து இது போர் ஏன் நடக்கணும்? ஒரு போர் வரைக்கும் ஏன் அங்க கடவுள்ன்ற ஒரு கதாபாத்திரம், கிருஷ்ணன்ற ஒரு கதாபாத்திரத்த படைச்சுட்டு அந்த கிருஷ்ணன் மூலியமா அந்த போர நிறுத்தியிருக்கலாம் இல்லையா? ஆனா அந்த கிருஷ்ணனே அந்த போர் நடக்கிறதுக்கு ஒரு கிருஷ்ணன் ஒரு கொலையாளியா அப்படின்னு கூட சில பேர் கேள்விகள் உண்டு. ஏன்னா கிருஷ்ணன் தானே அங்க போர் நடக்கிறதுக்கு வந்து அர்ஜுனனை என்கரேஜ் பண்றாரு. ஏன்னா, இத நாம கொஞ்சம் பின்னாடி பார்க்கணும். இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த போருக்கு இவங்க ஆயத்தமாவறதுக்கு முன்னாடி, எத்த பாண்டவர்கள், கௌரவர்கள். 5 பேர் பாண்டவர்கள், கௌரவர்கள் 100 பேர். சின்ன வயசுல இருந்தே கௌரவர்களுக்கு பாண்டவர்களுக்கு மேல ஒரு பொறாமை. இவன் 100 பேர், இவன் 5 பேர். இவன் கௌரவர்கள்ல ஒருத்தனான துரியோதனன் எப்படியாவது இந்த பாண்டவர்கள ஒழிச்சுட்டு இந்த முழு அரசாட்சிய நாம எடுத்துக்கணும்ன்ற அந்த எண்ணம் எப்பயுமே அவனுக்கு. இதுக்கு சரியான ஒரு நேரம் பார்த்து இவன் என்ன பண்றான்? சூதாட்டம். இவன வந்து தர்மன வந்து சூதாட கூப்பிடுறான். நீங்க பாருங்க வேதங்கள்ல மகரிஷி வியாசர வந்து கொண்டு வந்தது இந்த சூதாட்டம் தான். இந்த 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 கதைக்கு அடித்தளமே இந்த சூதாட்டம் தான். எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்திச்சிருக்கிறாரு பாருங்க. YouTubeல நான் வந்து கர்ணனும் குந்தியும்ன்ற ஒரு 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 பதிவு போட்டேன். அந்த பதிவுல ஆரம்பத்துல மகரிஷி வியாசர் வந்து இந்த கரு உருவாவதுக்கே சூதாட்டம் தான் காரணம். சூதாட்டத்தினோட கொடுமை அப்படின்னு சொல்லி பேசினே வருவேன். அந்த பதிவ பார்த்துட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு மெயில் போட்டார். மெயில் போட்டுட்டு நான் உங்களிடம் பேசணும் அப்படின்னு சொன்னார். சரி, சரின்னு சொல்லிட்டு தான் இத நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேனான்னு தெரியல. ஆ அவர்கிட்ட பேசும்பொழுது
அ சொன்னாரு. இந்த மாரி நான் வந்து ஒரு ஆன்லைன் ஆப் ஒண்ணு நான் உங்களோட பதிவு பார்த்தேன். மகரிஷி தான் வந்து சூதாட்டத்தினுடைய கொடுமைய அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறாரு. அந்த மகாபாரதம் கருவுக்கே சூதாட்டம் தான் அப்படின்னும் பொழுது, இத நான் அனுபவபூர்வமா இன்னைக்கு உணர்றேன். ஏன்னா ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒண்ணு. அது மூலியமா ஒரு கேம் விளையாடினேன். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 18,00,000 இழந்துட்டேன் நான். என்னுடைய மாத வருமானம் வந்து 15,000 தான். ஆனா, லோனு இருக்கிற கடன்லாம் எடுத்து எங்கெங்கெல்லாம் கடன் வாங்க முடியுமோ எல்லாம் வாங்கி, மேலும் மேலும் விளையாடி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துல ரூ. 18,00,000 இழந்துட்டேன். இன்னைக்கு என்னால வந்து எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. ஒரு குழந்தை இருக்கு. என்னால அவங்க முகத்த கூட பார்க்க முடியல. என்னால அவங்க முகத்த கூட பார்க்க முடியாத, இன்னைக்கு நான் வந்து ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கிறேன். எனக்கு மீண்டும் அவங்க முகத்த பார்க்கறதுக்கு பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னால பார்க்க முடியல. ஏன்னா, சில விஷயங்கள் குழந்தைக்கு குடுக்க முடியாத வறுமையில அவங்க திண்டாடும் பொழுது, இவ்ளோ பெரிய பணத்த இழந்துட்டு, இவ்ளோ பெரிய ஒரு ஒரு துரோகியா நான் அவங்க முன்னாடி என்னால உட்கார முடியல. அதனால நான் கிளம்பி வந்துட்டேன். இனி வந்து இந்த வாழ்க்கைய வாழறதா, இனி இந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியாம இருக்கிறேன். நான் உங்களோட யூடியூப் பதிவ பார்த்தேன். உங்ககிட்ட பேசணும்னு நான் பேசுறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், "சரிப்பா, அது இது இழந்துட்டேன். பணத்த இழந்துட்டேன். நான் இப்ப உனக்கு என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த சூதாட்டம்ன்றது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பத்த குடுக்கும்னு சொல்லி, ஒரு இடத்துல போய் ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு வந்ததா நெனச்சுக்கோ. சரி, ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ரூ. 18,00,000 ஃபீஸ் கட்டி நீ படிச்சுட்டு வந்ததா நெனச்சுக்கோ. பணம்ன்றது இன்னைக்கு நம்ம வரும், போகும். ஆனா, இந்த நேரத்துல நீ எந்த ஒரு முடிவும் எடுக்காம, செய்ய வேண்டிய வேலைய செஞ்சுனே வா. எந்த வேலை செய்றியோ அத விடாம செஞ்சுனே வா. இல்ல என்னால முடியல. என்னால நிச்சயமா அந்த வேலைய செய்ய முடியல. ஏன்னா, நான் மாசம் 15,000 சம்பாதிக்கிறேன். நான் விட்ட பணம் ரொம்ப பெருசு. எனக்கு ஆனா கையில கொஞ்சம் பணம் வந்தாலும் மீண்டும் அது விளையாடணும்னு தான் எனக்கு தோணுது. இது சூதுல இன்னொரு கொடுமை. விட்ட பணத்த புடிக்கணும்னு மீண்டும், 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 மீண்டும். இன்னைக்கு வந்து மகரிஷியோட காலத்துல இருந்த சூது ரொம்ப கம்மி. இன்னைக்கு வந்து குவிஞ்சு போயிருக்கு. மொபைல் அப்ளிகேஷன எடுத்தா எல்லாமே சூதாட்டம். கிரிக்கெட்ல இருந்து விளையாடுற கேம்ல இருந்து எல்லாத்துலயும் சூதாட்டம் இருக்கு. இதுலலாம் போய் நம்ம மாட்னோம்னா, வாழ்க்கை சிதைஞ்சு போயிடும். அடியோட சிதைஞ்சு போயிடும். எதுவுமே அவனால சிந்திக்க முடியாது. அவன் பக்கத்துல வந்து அன்பு அன்பு காட்டுற பெற்றோர்கள், மனைவி, பிள்ளைகள் யார் இருந்தாலும் அவன் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு இடத்துல பணத்த போட்டுட்டான். அதே சிந்தனையிலே இருக்கும். என்ன ஆச்சு? ஏதாச்சு? இதே சிந்தனையிலே வாழ்ந்து, வாழ்ந்து அந்த வாழ்க்கையே சீர்குலைந்து போயிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சில அனுஷ்டானங்கள சொல்லிக் குடுத்தேன். "இங்க பாரு, நான் கொஞ்சம் யோக நெறிகள நான் உனக்கு சொல்லித் தரேன். இத பண்ணு. நாடி சுத்தி கொஞ்சம் சொல்லித் தரேன். இத பண்ணு. இதனால மனசுக்கு கொஞ்சம் மனோபலம் வரும். மனசுக்கு கொஞ்சம் தைரியம் வரும். இத வச்சு நீ வாழ்க்கையில அப்படியே பண்ணுன்னு" சொல்லி ஒரு 3 மாசம் ரெகுலரா வந்தார். வாரம், வாரம் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி கத்துக்கினார். அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வரல. என்ன ஆனாருன்னு தெரியல. குருதேவரோட அருளால அவரும், அவர் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். ஏன்னா, இந்த சூதாட்டம்ன்றது மகரிஷி பாருங்க எத கருவா எடுத்துக்கிறாரு பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயத்த கருவா எடுத்துக்கிட்டு தர்மன வந்து அங்க விளையாட்டா தான் கூப்பிடுறான். யாரு? துரியோதன விளையாட்டா தான் கூப்பிடுறான். விளையாட்டா கூப்ட்டு ஒண்ணுக்கு மேல சூது விளையாடி தன்னை இழக்கிறான் தர்மன். தம்பிமார்கள இழக்கிறான். ஏங்க மகாபாரதத்துல காட்டுறாரு. தன்னை வச்சு தோக்குறான். அடுத்து தம்பிமார்கள வச்சு தோக்குறான். அரசாட்சிய வச்சு தோக்குறான். தன் மனைவிய தோக்குறான். எல்லாத்தையும் தோத்துட்டு காட்டுக்கு வனவாசம் போறதுக்கு 13 ஆண்டுகள் வனவாசம் போறதுக்கு தயாரா இருக்கான். இதுல என்ன இது? அ வந்து மனிதன் வந்து நல்ல நிலையில இருந்தாலும் சரி, தீயவனா இருந்தாலும் சரி, தர்மன்றது ஒரு நல்ல கதாபாத்திரம் தான். ஆனா அப்பேற்பட்ட நல்லவனும் அந்த சூது விளையாடுனான்னா, எல்லாத்தையும் தோத்துட்டு அவனோட முடிவு என்னன்னா தலைகுனிவு தான். தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு தானே அவன் காட்டுக்கு போறான். இவ்வளவு பெரிய தத்துவத்த எடுத்துன்னு வந்து மகரிஷி அங்க நம்மளுக்கு நிறுத்துறார். சூதாட்டத்தினுடைய கொடுமைய சொல்றார். இதுக்குள்ள இருக்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் குடுத்த அந்த முக்கியத்துவம், சூதாட்டத்தினுடைய கொடுமைய நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு எது அந்த சூதாட்டத்துக்கிட்டே போமாட்டோம். ஏன்னா, அதனுடைய முடிவு என்னன்னு மகரிஷி காமிக்கிறார். சரி, இப்படி சூதாடி அவங்க 12 வருஷ காலம் வனவாசம் போயி, காட்டுல இருந்து 12 வருஷம் வரட்டும். 12, 15 வருஷம் முடிச்சு வந்தான்னா, அவன உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி சபதம்லாம் பேசிட்டு அவங்க திருப்பி வராங்க. அப்படி சபதம்லாம் பேசிட்டு போயிட்டு திருப்பி வந்து பாதி ராஜ்யத்த கேட்கறாங்க. இப்போ 13 வருஷம் வனவாசம் போயிட்டாங்க சூதுல தோத்துட்டு. வனவாசத்துல இருந்து வந்து பாதி ராஜ்யத்த குடு அப்படின்னு துரியோதனன்ட்ட கேட்கறாங்க. பாதி ராஜ்யமா? அதெல்லாம் முடியாது. கர்ணன் தூது போறாரு. கண்ணன் வந்து தூது போய், "ஏம்பா அவங்க வந்து நீ சொன்ன மாரி நிபந்தனைப்படி போய் சூதுல தோத்து காட்டுல இருந்து வந்துட்டாங்க. இப்ப பாதி ராஜ்யத்த குடுப்பான்னு" கேட்கறாங்க. முடியாது. சரி, பாதி ராஜ்யத்த குடுக்கலன்னா பரவால்ல. 5 கிராமங்களையாவது கேளு. ஆளுக்கு ஒரு கிராமத்தையாவது குடு. 5 கிராமங்களும் முடியாது.
சரி 5 கிராமம் இல்லன்னா போதும் 5 வீடுகளையாவது குடுங்க. இறங்கி, 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 இறங்கி வராங்க துரியோதனன் கிட்ட. ஆனா, கடைசி வரைக்கும் எதுக்குமே ஒத்து போல. அஸ்தினாபுர மண்ணுல குண்டூசி இடம் கூட கிடையாது. முடிஞ்சா போருக்கு வா, இல்ல மீண்டும் காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி, போர் 1 தான் முடிவுன்னு இருந்தது அங்க துரியோதனன் தான். சரி இவனுக்கு பாண்டவர்களுடைய பலம் தெரியலையா? அர்ஜுனன் யாரு? பீமன் யாரு? அப்படின்ற பலம் தெரியாம இவ்வளவு முட்டாள்தனமா இருந்தான்னா, போர் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு கூட்டம் போடுறான். போர்ன்றது முடிவாயிடுச்சு. போர் தான் முடிவாயிட்ட அப்புறம் உடனே ஒரு கூட்டம் போடுறாங்க. கூட்டம் போட்டு துரியோதன நம்மளுடைய பலத்தையும், பாண்டவர்களோட பலத்தையும் தெரிஞ்சுக்கணும். இத சரியா சொல்றவர் நம்மளுடைய பீஷ்மர் தான். பீஷ்மருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மரிடம் எல்லாரும் போறாங்க. துரியோதனன், அவனுடைய தம்பிமார்கள், அ மற்றபடி கர்ணன் எல்லாரும் போய் அ பிதாமகர் பீஷ்மரே போர் வர முடிவாயிடுச்சு. நீங்க தான் இதுக்கு தலைமை தாங்க போறீங்க. அப்படி இருக்கும் பொழுது 2 படையினுடைய பலத்த நீங்க சொல்லணும். 2 படையினருடைய பலத்த நீங்க யார், யார் எப்படி அவங்களுடைய பலம்ன்றத நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, அவர் பீஷ்மர் சொல்றார், "இங்க பாருப்பா, நான் சொல்றேன் நல்லா நினைவு வச்சுக்கோ. ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்லப் போறேன். யாருடைய பலம் என்னன்னு சொல்லப் போறேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நீ இந்த போர்ல இருந்து பின்வாங்கிக்கலாம்." எல்லா வகையான ஆப்பர்ச்சுனிட்டியும் மகரிஷி வியாசர் துரியோதனனுக்கு குடுத்துக்கினே இருக்கிறார். எப்படியாவது இந்த போரை நிறுத்தறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் குடுக்கிறார். பீஷ்மர் சொல்றாரு, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் போருக்கு வந்த எல்லாரையும் நிக்க வச்சு, அவங்கள எதிர்த்து போரிட்டேன்னா, எனக்கு ஒரே ஒரு பகல் போதும். ஒரே ஒரு பகல்ல எல்லாரையும் கொன்றுடுவேன். துரோணாச்சாரியார் இருக்கிறார் பாரு, குரு துரோணாச்சாரியார். அவருக்கு 3 பகல் தேவைப்படும் எல்லாரையும் கொல்றதுக்கு. ஒரு பகலில் யாம் மகளையன், முப்பகலிலே மலையன், உபனிஷதிற்க முனிவன், வருபகலோர் 5 மலையன், பருதி மைந்தன் முனி மைந்தன், ஒரு நாழிகையில் பொறுபடை அடங்க மலையும் புவியும் வானோடு புறந்தர இருந்த உலகம் வெறுமர முனைந்து ஒரு கணத்திலேயே வெல்வான் வில் விஜயன் என்று எனரோ. பாரு எனக்கு ஒரு பகல் பொழுது தேவைப்படுமா? துரோணாச்சாரியாருக்கு 3 பகல். 3 பகல்ல எல்லாரையும் அவர் கொன்றுடுவார், வென்றுடுவார். கர்ணா இருக்கிறான் பாரு, அவனுக்கு 5 பகல் தேவைப்படும். 5 பகல்ல எல்லாரையும் வென்றுடுவான். அதாவது துரியோதனனுக்கு ஒரே சந்தோஷம். எவ்வளவு பெரிய ஒரு வீரர்களை நம்ம வச்சுன்னு இருக்கிறோம். துரோணாச்சாரியார், பீஷ்மர், கர்ணன். அடுத்தது அஸ்வத்தாமனை சொல்றார். அஸ்வத்தாமா இருக்கிறான் பாரு, துரோணாச்சாரியரோட மகன். ஒரே ஒரு நாழிகை போதும். எல்லாரையும் கொன்றுடுவான். இவன் துள்ளி குதிக்கிறான் துரியோதனன். எவ்வளவு பெரிய வீரர்களை வச்சுன்னு இருக்கிறோம். இத வச்சுன்னு நம்ம ஏன் கவலைப்படணும்? இவனுக்கு என்னத்துக்கு ராஜ்யம்? ராஜ்யம் வேணுமாம ராஜ்யம். 5 வீடு வேணுமே. போங்கடா மீண்டும் காட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். இல்ல அவனுல ஒண்ணும் இல்லாத பண்ணிடலாம். அதாவது பீஷ்மர் சொல்றாரு, அ துரோணாச்சாரியார் சொல்றாரு, துரியோதனா கொஞ்சம் பாண்டவர்களுடைய பலத்தையும் கேட்டுக்கப்பா. தேவையில்ல. உங்களுக்கு போருக்கு தயாராகவே நேரம் இருக்கு. ஒரு நாழிகையில முடிச்சுட்டு போயின்னே இருப்பான். அவனுடைய பலத்த கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? இல்லப்பா கொஞ்சம் பொறு. பிதாமகர் எத சொன்னாலும் அவர் சரியா தான் சொல்லுவார். நான் தானே உங்களுக்கு 2 பேருக்கும் நான் தானே வில்வித்தை சொல்லிக் குடுத்தேன். கொஞ்சம் பாண்டவர்களுடைய பலத்தையும் கேளுப்பான்றார். உடனே பீஷ்மர் சொன்னாரு, "பொறுபலை அடங்க மலையும் புவியும் வானோடு புறந்தர இருந்த உலகம் வெறுமர முனைந்து ஒரு கணத்திலேயே வெல்வான் வில் விஜயன் என்று எனரோ." இங்க பாரு துரியோதனா நல்லா கேட்டுக்கோ. இங்க இருக்கிற பூலோகம், இங்க இருக்கிற மலை, நாம எல்லாரும் 2 படையினரும் இந்திரலோகம், பாதாளம் எல்லாத்தையும் ஒரு சின்ன முயற்சி இல்லாம கூட ஒரே ஒரு சின்ன முயற்சி இல்லாம கூட அர்ஜுனன் ஒரே ஒரு கணத்துல வெல்லும். எங்க அப்படியே அந்த அரங்கமே அமைதியாயி போச்சு. அவ்வளவு பெரிய வீரமா அர்ஜுனனுடைய வீரம். இந்த படைகள் மட்டும் இல்ல. இந்த உலகம், இந்திரலோகம், பாதாளம் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட முயற்சி இல்லாம வெல்வான் துரியோதனா. அப்ப கூட அவனுக்கு விளங்குச்சானா விளங்கல. விளங்கவே இல்ல. இப்ப நீ முடிவு பண்ணிக்கோ. ஏன்னா அந்த கதாபாத்திரத்த அவர் வடிவமைப்பு அப்படி. மனிதனுடைய மூளைய நம்ம ஞானிகள் 3ஆ பிரிக்கிறாங்க. இங்க பிசிக்கல் ஸ்டேட்டஸ், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன பண்றாங்க நம்ம ஞானிகள் மனித மூளைய 3ஆ பிரிக்கிறாங்க. "ஒன்றுண்டு தாமரை ஓன்மல மூன்றுள்ள தந்தாரை தாளும் இரண்டுள்ள காயத்துள் நன்றாக காய்ச்சி பதம் செய்ய வல்லார் இன்றே சென்று ஈசனை ஏதலுமாம்." நம்ம மனித மூளை 3ஆ பிரிக்குது. ஒண்ணு மனம், புத்தி, சித்தம். இத ரஜோகுணம், தாமச குணம், சாத்வீக குணம். மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம். துர்குணம், நற்குணம், சற்குணம். அஞ்ஞானி, விஞ்ஞானி, மெய்ஞானி. பருவுடம்பு, அறிவுடம்பு, ஒளி உடம்பு. இது
மூளையினுடைய 3 பிரிவுகள். இந்த 3 பிரிவுகள்ல மனிதன் 3 நிலையில செயல்படுறான். இந்த 3 நிலைகள்ல செயல்படுறதுக்கு கதாபாத்திரத்த குடுத்து, அந்த கதாபாத்திரத்த வடிவமைச்சுக்கிறார்ன்னா, இந்த மேல்மனம் நம்ம மனசு இருக்குது பாருங்க. இது ஒரே நிலையில செயல்படுறது இல்ல. மேல்மனம், மனம் அது அதனுடைய குணநலங்கள் என்னன்னா, போட்டி, பொறாமை, நயவஞ்சகம், அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்படுறது, நல்ல விஷயங்கள சொன்னா அதை ஏத்துக்காம போறது, என்ன நடந்தாலும் சுயநலமாவே சிந்திக்கிறது, புலன்களுடைய சந்தோஷமும் இந்த உடம்போட சந்தோஷம் தான் நிலையானதுன்னு யோசிக்கிறது. இது மேல் மனதினுடைய ஆதிக்கம். இவன் தான் அந்த மேல் மனதினுடைய ஆதிக்கம், அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய சிந்தைகள் இருக்குன்னா, அதுக்கு ஒரு கதாபாத்திரம்னா அவன் தான் துரியோதனன், அவன் தம்பிமார். எங்க எடுத்து அந்த கேரக்டர்ஸ குடுக்குறாரு பாருங்க. மனித மனம் துர்குணத்திலேயே செயல்படுது. அந்த மேல் மனதினுடைய ஆதிக்கம் துரியோதனன் என்ன அறிவுரை சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் ஏத்துக்காது. எல்லாம் அரசாட்சி விட்டு பிள்ளைங்க தானே. 2 பேரும் ஒரே ஆசானிடம் தான் பாடம் படிக்கிறாங்க. பாண்டவர்களும் ஒரே ஆசானிடம் பாடம் படிக்கிறாங்க. கௌரவர்களும் ஒரே ஆசானிடம் தான் பாடம் படிக்கிறாங்க. பாடம் ஒண்ணுதான். ஆனா செயல்பாடு வேற வேற இருக்கு. காரணம் மேல் மனதின் ஆதிக்கம். துரியோதன ஆரம்பத்துல இருந்தே இந்த மேல் மனதின் ஆதிக்கம். கொஞ்சமாச்சும் சில விஷயங்கள் சொல்ற விஷயங்களாவது புரியுதான்னா புரியல. சரி 2 பேரோட பலத்த கேட்டான்ல. அர்ஜுனனுடைய பலம் இவ்ளோ பெருசுன்னா எப்படி எதுக்கு நம்ம போய் போரிடணும்? காரணம் அது புத்தி இல்ல. புத்தியால சிந்திக்க முடியல. ஏன்னா மேல் மனம் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கு. புலன்களுடைய செயல்பாடு. அதுக்கான ஒரு கேரக்டர் காமிக்கிறார். அதை தாண்டி புத்தி அப்படின்னா அது மேல்மனா ரஜோகுணம். அதுக்கடுத்து தாமச குணத்துக்கு சில கேரக்டர் காமிக்கிறார். யாரு? பாண்டவர்கள், அர்ஜுனன், பீமன், தர்ம, சகாதேவனோட 5 பேர். 5 பேரோட இத தாமச குணத்துக்கு காமிக்கிறார். நல்லவன் தான். சரி தாமச குணமா இருந்தாலும் நல்லவன் தான். ஆனா அவன் சூதாடினா அவனோட நிலைமை என்னன்னு அதையும் காமிக்கிறார். கெட்டவனுக்கு மட்டும் இல்ல, நல்லவனா இருந்தாலும் கூட சூதாடினா அவன் தலை குனிஞ்சுதான் போனோம். எல்லா இடத்துலயும் தலை நிமிர்ந்த தர்மம் ஒரு இடத்துல தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு போறான்னா அது சூதாடுற இடம் அப்படின்னு நிலைநிறுத்துறார். இந்த நல்ல குணங்களுக்கு என்ன ஆகுது? அன்பு, கருணை, பரோபகாரம், தியாகம், பெரியோரை போற்றுதல், வணங்குதல், குரு பக்தி இதெல்லாம் நல்ல குணநலங்கள். அந்த நல்ல குணநலங்களுக்கு பாண்டவர்களை காமிக்கிறார், ஏகலைவனை காமிக்கிறார் குரு பக்திக்கு. இதுக்கு மேல நல்லவன் கெட்டவன், நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாத சில கதாபாத்திரங்கள். பிதாமகர் பீஷ்மர், துரோணாச்சாரியார், கர்ணன். இந்த பக்கமா அந்த பக்கமான்னு தெரியாம கதை முழுவதும் டிராவல் பண்றது இந்த கேரக்டர். அதுக்கு மேல பரமாத்மாவுக்கு ஒரு கேரக்டர் வைக்கிறார். மனித மனதுக்குள்ளே மனம் இருக்குது, புத்தி இருக்குது, சித்தம் இருக்குது. கிருஷ்ண பரமாத்மா ஒரு கதாபாத்திரத்தை கொடுக்குறார். கடவுளே எடுத்து அந்த கதாபாத்திரத்துல கொண்டு வரணும். ஏன்னா கடவுள் மூலியமா ஒரு விஷயத்த நாம அங்க சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுளுடைய குண அம்சங்கள் என்ன? யோகம், தியானம், தவம், குரு பக்தி, ஞானார்த்தமான விஷயங்கள், பரலோக சிந்தனை, இது எல்லாம் சித்தத்தினுடைய செயல்பாடு. கிருஷ்ணன்ற ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வர்றார். அந்த கதாபாத்திரத்தை கொண்டு ஏன் அந்த கதாபாத்திரத்தை அங்க கொண்டு வரணும் அப்படின்னா எல்லாம் சொல்லி ஆயிப்போச்சு. எல்லாம் சொல்லி ஆயிப்போய் இந்த போருக்கான அது நிறுத்தத்துக்கான ஒரு இதுவும் துரியோதனிடம் தெரியல. அப்ப போர் தயாராகி அர்ஜுனனும் இந்த பக்கம் பாண்டவர்களும் கௌரவர்களும் போர்ல நிற்கும் பொழுது அங்க சில உபதேசங்களை கொடுக்க வேண்டியதா இருக்கு மகரிஷி. ஒரு இடத்துலயும் மனிதன் கலங்கி போயிருக்கும் போது சில உபதேசங்களை கொடுக்க வேண்டியதா இருக்குது. இந்த மகாபாரதத்துல 2 வகையான கலக்கம் 2 பேருக்கு ஏற்படுது. ஒண்ணு அர்ஜுனனுக்கு ஏற்படுற கலக்கம், எதிரில இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள், நண்பர்கள் இவங்களெல்லாம் கொண்டுட்டு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தணுமா? அதெல்லாம் நமக்கு தேவையான்ற ஒரு கலக்கம். அவனுக்கு ஒரு உபதேசம் தேவைப்படுது. இன்னொன்னு திருதராஷ்டிரன் இருக்கிறான் பாருங்க, கண் தெரியாத அந்த கிழ அரசன், அவனுக்கு ஏற்படுறது மரண பயம். இங்க பல பேரை கொல்ல போறன்ற பயம் அர்ஜுனனுக்கு, திருதராஷ்டிரனுக்கு மரண பயம். இப்படி எல்லாம் அர்ஜுனனுடைய பலத்தை கேட்ட அப்புறம் திருதராஷ்டிரனுக்கு கலங்கி போச்சு. எப்படியோ தன் பிள்ளைகளை நாம இழக்க போறோம். அறிவற்ற பிள்ளைகளை பெத்தது இல்லாம அவன் தப்பு செய்யும் போதெல்லாம் தண்டிக்காம விட்டது பெரிய தப்பா போச்சு. அதர்மத்தின் பாதை சுகமா இருந்தாலும் அதனோட முடிவு ரொம்ப கொடூரமா இருக்குது. தர்மத்தின் பாதை கஷ்டமா இருந்தாலும் அதனோட முடிவு சுகமா இருக்கும். இங்க திருதராஷ்டிரன் அதர்மத்தின் பாதையில போய் அதனோட முடிவு ரொம்ப சோகமாயி தூக்கம் இல்ல. இன்னைக்கு போர் வரப்போது 100 பிள்ளைகளை கொலை நாசத்துக்கு நாமளே ஒரு காரணம் ஆயிட்டுன்னு சொல்லி அங்க துன்பத்துல இருக்கிறான். அங்க அவனுக்கு ஒரு அறிவுரை.
அது சனத் சுஜாதம். அங்க ஒரு மாமுனிவர கூட்டிட்டு வந்து திருதராஷ்டிரனுக்கு சில அறிவுரைகள் சொல்றாரு. இங்க இங்க என்ன பண்றாரு? கிருஷ்ணன் மூலியமா அர்ஜுனனுக்கு சொல்றதுதான் பகவத் கீதை. இந்த கீதா உபதேசம் அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்றது இல்ல. ஒரு மனிதனும் தன் வாழ்க்கையில அவன் புத்தியால இயங்கக்கூடிய மனிதன் தான். மனம், புத்தி. புத்தியால இயங்கக்கூடிய மனிதன் துர்குணத்துல இருக்கிற மனிதன் நற்குணத்திலே நினைந்து அவன் சற்குணத்துக்கு போனான்னா அதுக்கு ஒரே வழி யோகம் தான். இந்த யோகத்தை பீஷ்மர் பாண்டவர்களுக்கு சொல்றதும், அல்லது துரோணாச்சாரியார் வில்வித்தைக்கான குரு அவரு போய் பாண்டவர்களுக்கு கௌரவருக்கு சொல்றதும், அல்லது வேற ஏதாவது ஒரு கதாபாத்திரம் கொண்டு யோகத்தை சொல்ல வைக்கிறதெல்லாம் சரியா இருக்காது. அதனால பரம்பொருளுக்கே ஒரு பேரை கொடுக்கிறார். பரம்பொருளுக்கே ஒரு உருவத்தை கொடுக்கிறார். அவன் தான் கிருஷ்ணன். காரணம் யோகன்றது அவ்வளவு உயர்ந்த ஒரு தத்துவம். அது ஒரு பிரம்மாஸ்திரம். அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு கிருஷ்ணன் மூலியமா அர்ஜுனனுக்கு போதிக்க வைக்கிறார். இன்னைக்கு பகவத்கீதை படிக்கிற நாம எத்தனை பேர் அதுக்குள்ள யோக தத்துவத்தை படிக்கிறோம்? யோகமே இல்லாத போச்சு. வெறும் நாம எடுத்துக்கிறத எல்லாம் வெறும் சாரை விட்டுட்டு வெறும் சக்கையை தான் இன்னைக்கு குடிச்சுன்னு இருக்கிறோம். ஆனா அந்த சாறு தான் யோகம். அதே மாதிரி ராமாயணத்துல எடுத்துட்டா யோக வசிஷ்டம். அங்க யோக வசிஷ்டத்தை விட்டுட்டு வெறும் கதையா போயின்னு இருக்கு. இந்த கதையா கேட்டு நாம என்ன அடைய போறோம்? ஒண்ணுமே இல்ல. மனிதன் மனிதனுக்குள்ள மனிதனை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போனோம்னா அதுக்கு ஒரே வழி யோகம் தான். அந்த யோகத்தை பழகும்போது அந்த பயிற்சி முறைகள், அந்த பயிற்சி முறைகளால் அவன் உடம்புல அடையக்கூடிய மாற்றங்கள், அந்த உடம்பை தாண்டி அவன் உயிர் அடையக்கூடிய மேன்மை, அவன் சுவாசிக்கின்ற அந்த சுவாசத்தை நெறி செய்யும் போது அவன் மனம் அடைகின்ற மேன்மை, அதுவே அவனை துர்குணத்திலிருந்து குணத்துக்கு மாத்தி நற்குணத்திலிருந்து சற்குணத்துக்கு கொண்டு போவோம். அந்த தத்துவத்தை தான் பகவத்கீதையில எடுத்து மகரிஷி கொடுக்குறார். குருதேவர் அதை 108 ஸ்லோகங்களா நம்மளுக்கு அந்த யோக தத்துவத்தை பகவத்கீதை அது என்ன சொல்றது, ஒட்டுமொத்த பாடத்திட்டத்தையும் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டார். ஒரு பாடமா நம்ம படிக்கும்போது அப்படிதான். ஞானகுரத்தி கும்மி படிக்கும்போது எல்லாமே அதுக்குள்ள அடங்கி போச்சு. அதே மாதிரி பகவத்கீதைக்குள்ளேயும் எல்லாம் அடங்கி போய் 108 ஸ்லோகமா நமக்குள்ள இருக்கு. அது என்ன பண்றாரு, மகாபாரத்தை 9 அத்தியாயங்களா பிரிக்கிறார். 9 பருவம். ஆதி பருவம், சபா பருவம், வனப்பருவம், விராட பருவம், உத்தியோக பருவம், பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சாந்தி பருவம். 9 பருவங்கள்ல கொண்டு பீஷ்ம பருவத்துல எடுத்து பகவத்கீதை உபதேசங்களை ஆரம்பிக்கிறார். உபதேசங்களை ஆரம்பிச்சு எத்தனை நாள்? 18 நாள் போர் நடக்குது. பீஷ்ம பருவத்துல ஆரம்பிச்சு துரோண பருவம், கர்ண பருவம், சாந்தி பருவத்துல எடுத்து முடிச்சு தர்மனுக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. 9 அத்தியாயத்துல ஞான பாரதத்தை அற்புதமா நம்ம கொடுத்திருக்கிறார். அப்படியே மகாபாரதம் நம்ம பகவத்கீதை எடுத்துக்கினா இதுல 9 அத்தியாயம். அதுல 9 பருவம் மகாபாரதத்துல பகவத்கீதைக்குள்ள 9 அத்தியாயம். அர்ஜுன விஷாத யோகம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இது இன்ட்ரோடக்ஷன் வகுப்பு தான். அடுத்த வாரம் ஒரு அத்தியாயமா பார்க்க போறோம். அர்ஜுன விஷாத யோகம், சந்நியாச யோகம், சாங்கிய யோகம். அது என்ன கபிலர் எழுதுனது. அர்ஜுன விஷாத யோகம், 2வது சாங்கிய யோகம், 3வது கர்ம யோகம், ஞான கர்ம யோகம், 5வது சந்நியாச யோகம், ஆத்ம சந்நியாச யோகம், ஞான கர்ம யோகம், அக்ஷர பிரம்ம யோகம், மோஷ யோகம், மோஷ சந்நியாச யோகம். 9 இதுல முடிச்சிடுறாரு. ஒண்ணா அந்த யோக தத்துவத்தை அர்ஜுனனுக்கு ஆரம்பிச்சு முக்தி வரைக்கும் எடுத்து போய் நிறுத்திடுறாரு. போர்க்காலத்துல இவ்வளோ பெரிய உபதேசம் தேவைதானா? இத சொல்றதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள், எவ்வளவு நேரம் கிடைச்சது. ஏன் அங்க சொல்லணும்னா, மனிதனுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை வந்தாதான் அவனுக்கு புரியுது. உடம்பு கெட்டு போனாதான் உடம்போட அருமை தெரியுது. மனசு கெட்டு போய் அங்க முடிவெடுக்க முடியாத நிலையில தான் அவனுக்கு தத்துவங்கள் விளங்குது. அதனாலதான் எடுத்து அங்க சொல்ற உடம்போட அருமை நமக்கு நல்லா இருக்கும்போது புரியுதா? புரியுது இல்ல. அதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுடுது. கிட்னி ஒரு பக்கம் வேலை செய்யல, கல்லீரல் ஒரு பக்கம் வேலை செய்யல, டாக்டருங்க எல்லாம் ஒன்னா என்ன பண்றது தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்ல, என்னன்னாலும் நான் பண்ணிடுறேங்க, அதை சொல்லிக் கொடுங்க, எப்படியா இருந்தா நான் பண்ணிடுறேன், முயற்சி பண்ணி பண்ணிடுறேங்க. காரணம் அப்பதான் நம்ம விளங்குது, நம்ம புத்திக்கு அப்பதான் விளங்குது. உடம்பு நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற, அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற உள்ளுறுப்புகள், இரவு பகலமாக உழைத்துக் கொண்டிருக்கிற உள்ளுறுப்புகளுக்கு நாம ஒண்ணுமே செய்யறதில்ல. அது செய்யாம அது நல்லாதான் ஏங்கின்னு இருக்குது. அதனோட இயக்கம் சீர்கொடும் போதுதான் அதனோட அருமை நமக்கு விளங்குது. ஏன்னா அது சீர்கெட்டு போச்சுன்னா நம்மளால இங்க நிம்மதியா இருக்க முடியல, சரியா சிந்திக்க முடியல, சரியா சாப்பிட முடியல, சரியான வாழ்க்கையை வாழ முடியல. அப்பதான் நம்ம உடம்போட அருமை புரியுது. எங்கேயாவது நம்ம அவசரப்பட்டு எங்கேயாவது போய் மாட்டிக்கணும் மனசால கவலைப்படும் போதுதான் தர்மத்தை பத்தி நம்ம சிந்திக்கிறோம்.
ஐயோ! நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே! யாரா இருந்தாலும், எப்பேர்ப்பட்ட மனிதனா இருந்தாலும் கூட, அ என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலப்பா. என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலப்பா. நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணது இல்லையே! அப்போ ஸ்ரீ குருவே நமः. என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையேன்ட்டு அப்பதான் அத சிந்திக்கிறோம். மனிதனுக்கு அந்த நேரத்துல தான் அந்த சிந்தனைகள் தேவைப்படுது, தத்துவங்கள் தேவைப்படுது. அந்த தத்துவம் தான் பகவத்கீதை. இத அடுத்த வர வாரத்துல என்னம்மா மகரிஷி துர்குணத்துல இருக்கிற மனிதர்கள நற்குணமா மாத்தி, அத சற்குணத்துக்கு கொண்டு போறதுக்கு என்னென்னலாம் தத்துவங்கள் சொல்றார். இது பகவத்கீதைய மத்தவங்க படிக்கிறதுக்கும், நாம படிக்கிறதுக்கும் எவ்ளோ வித்தியாசம் இருக்கு. எவ்ளோ வித்தியாசம் இருக்குது. மத்தவங்க படிக்கிறாங்கன்னா, அதுல யோக தத்துவம் இல்ல. இங்க நாம படிக்கிறோம்னா, வாழ்க்கையில செயல்முறைப்படுத்த போறோம். அத செயல்முறைப்படுத்துறதுக்கு நமக்கு துணையா இருக்கிறது தான் அந்த யோகம். யோகத்தோட இந்த பாடத்த படிக்கிறோம். யோகத்தோட பகவத்கீதைய படிக்கிறோம். முழுக்க, 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 முழுக்க நம்மளுடைய நினைவுகள், மனிதன் அந்த புலன்களால் இயங்கக்கூடிய அந்த இயக்கங்கள், இது எல்லாம் போய் நடுமனதில அவன் சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனைகளோடு இந்த பாடத்திட்டம் சேரும்போது, மனிதன் முழுமை பெற்று போறான். இங்க என்ன இருக்கு? அந்த முழுமைய அவன் அடைவதற்கு எது காரணமா இருக்குன்னா, யோகம் தான் காரணமா இருக்கு. ஞானிகளுடைய பாடங்கள் எதுவும் அழியறதில்ல. இது எல்லாம் நம்மளுடைய அகப்பிரபஞ்சத்துல பதிவாயே இருக்கு. அன்னைக்கு மகரிஷி சொன்னதிலிருந்து, இன்னைக்கு நம்ம குருதேவரோட பாடத்திட்டம், ஞானிகளோட பாடத்திட்டம் எல்லாம் அகப்பிரபஞ்சத்துல பதிவாயிட்டு இருக்குது. இங்க மனிதன் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனைகள் கூட பதிவாயிருக்கு. ஒரு சிந்தனைகள் கூட நமக்குள்ள இல்லாம அகப்பிரபஞ்சத்திலயும் சரி, புறப்பிரபஞ்சத்திலயும் பதிவாயிருக்கு. அதனால நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் மனிதனை உயர்த்தும். தீய சிந்தனைகள், தீய எண்ணங்கள் மனிதனை தாழ்ச்சி அடையும். அப்போ தர்மத்தோட பாதையில போய் நம்ம இந்த வாழ்க்கைய எப்படி வெல்றோம்? தர்மத்தோட போற பாதையில போனா நமக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? நம்மளுடைய புண்ணியத்தின் பலமா நமக்கு என்ன கிடைக்குது வாழ்க்கையில? நல்ல வசதியான வீடு, வாழ்க்கை, சௌகரியம். இதனால வர புண்ணியம்லாம் வேற. ஆனா மனிதன் தான் செய்த பெரிய புண்ணியத்தின் பலனா அவனுக்கு கிடைக்கக்கூடியது எதுனா, அந்த யோகம் ஒண்ணு மட்டும் தான். அததான் எடுத்துட்டு வந்து பகவத்கீதையில நிறுத்துறார். பகவத்கீதையில அவர் எடுத்து வந்து நிறுத்துற இடமே பெரிய ஒரு மனிதன் நம்ம அந்த ஜீவாத்மா கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு பாதை. அந்த ஜீவனின் எல்லையற்ற பயணத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ஒரு சிறு அங்கம். அந்த நீண்ட பாதையில மனிதன் செய்த பெரிய புண்ணியங்கள், அவன் அந்த புண்ணியத்தினுடைய பலன், அதை அனுபவிக்கணும். புண்ணியத்தோட பலன் கிடைச்சிருது. ஆனா அத அவன் முழுமை பெற செய்யறதுக்கு எது வேணும்னா யோகம் தான் வேணும். அந்த யோகத்த தான் கிருஷ்ண பரமாத்மா மூலியமா அர்ஜுனனுக்கு சொல்றார். இந்த கிருஷ்ணன்றது ஒரு கதாபாத்திரம் தான். ஆனா அதே கிருஷ்ணன் நம்ம கடவுளா வணங்கி, கிருஷ்ண கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுறோம். ராமன கடவுளா வணங்கிட்டு ராமா ராமா ராம ஜெயம் எழுதுறோமே தவிர, யோக தத்துவத்த விட்டுட்டோம். யோக தத்துவத்த விட்டு நம்ம அனுஷ்டானங்கள் பண்றதில்ல. உடம்ப பேணி காக்கறதில்ல, உயிர பேணி காக்கறதில்ல, மனச நம்ம தூய்மையா வச்சுக்கிறதுக்கு ஆன முயற்சிய நாம எடுக்கணும். ஏன்னா மனம் என்பது அதனுடைய இயல்பு. விலங்கிலிருந்து வந்த மனித இனம், அந்த விலங்கினோட பரிணாமம் அவனுக்குள்ள இருக்கிறதால, அந்த தீய விஷயங்கள் தான் மனிதன மீண்டும், மீண்டும், மீண்டும் இந்த உலகத்துல இழுக்குது. ஆனா நல்ல விஷயங்களை செயல்படுத்துவதற்கும், நல்ல விஷயத்தில் இயங்குவதற்கும் சில பயிற்சி முறைகள் தேவை. அந்த பயிற்சி முறை தான் யோகம். எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளே மகரிஷி இந்த கதாபாத்திரத்த படைச்சு, அவர் கடைசியா ஆந்திர சமயத்துல மன்னிப்பு கேட்டு போயிட்டார். உனக்கு வடிவமோ, குணமோ, நிறமோ இல்லை. பரம்பொருளே உனக்கு வடிவமோ, குணமோ, நிறமோ இல்லை. அப்படிப்பட்ட உனக்கு கேவலம் மனுஷனைப் போன்ற ரூபத்தை படைத்து விட்டேன். எல்லாம் அறிந்த உன்னை சில சோஸ்திரங்களால் வர்ணித்து அற்பத்தனத்தை செய்து விட்டேன். பரம்பொருளே இந்த 3 விஷயங்களை இந்த 3 பிழைகளை உன் விஷயத்தில் செய்துவிட்டேன். என்னை மன்னிப்பாயாக, மன்னிப்பாயாக, மன்னிப்பாயாக. காரணம் இந்த கிருஷ்ணன்ற ஒரு கதாபாத்திரத்தின் மூலியமா மகரிஷி சொல்ல வந்தது யோக தத்துவம். அந்த யோக தத்துவத்த விட்டுட்டு, இன்னைக்கு கதாபாத்திரத்த மட்டும் நம்ம புடிச்சுன்னு இருக்கிறது, அதுக்கு மகரிஷி கேட்ட அந்த மன்னிப்பு. இன்னைக்கு அத ஒரு கதாபாத்திரமா மட்டும் பார்க்க போறோம் பகவத்கீதையில. கிருஷ்ணன்றது ஒரு கதாபாத்திரம், ஒரு உயர்ந்த கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் மூலியமா சொல்லக்கூடிய தத்துவத்த நம்ம பார்க்க போறோம். அந்த தத்துவத்த வாழ்க்கையில பின்பற்ற போறோம். அத தினந்தோறும் பயிற்சி பண்ண போறோம். அந்த பயிற்சி முறைகள் மூலியமா எப்படி நாம துர்க்குணத்துல இருந்து நற்குணத்துக்கு மாறி, இங்க கிருஷ்ணன்னா அவர் அந்த கதாபாத்திரம் அவர் மட்டும் கிருஷ்ணர் இல்ல. ஒரு மனிதனுக்குள்ளயும் அந்த மனம், புத்தி, சித்தம் இருக்குது. அந்த சித்தம் தான் கிருஷ்ணன். ஒரு மனிதனும் இங்க கிருஷ்ணன் ஆகலாம். எது? நல்ல எண்ணங்கள் தானே! நல்ல சிந்தனைகள் தானே! அது வந்துட்ட போது மனிதனுக்கு இங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அந்த நிலைக்கு நம்ம உயர்த்துவது தான் இந்த யோக நெறி. அந்த யோக நெறி தான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையோட அறிமுகம் முடிஞ்சது. அடுத்த வாரம் நம்ம ஒரு அத்தியாயமா பார்க்க போறோம். ஏதாவது இதுல கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இந்த வகுப்பு முடிஞ்சது. ஸ்ரீ குருவே நமः.
சரி. உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இல்லன்னா, மீண்டும் அடுத்த வகுப்புல நாம வந்து ஆ 9 அத்தியாயம் இருக்குது பகவத்கீதையில. அது 9 அத்தியாயத்த ஒரு அத்தியாயமா பார்க்க போறோம். ஆ பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி, மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நமः, ஸ்ரீ குருவே நமः, ஸ்ரீ குருவே நமः.